அனைவருக்கும் சலாம். வணக்கம். 2025ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான எக்ஸாம் பேட்சுக்கான பேப்பர் கிளாஸ். இன்றைக்கு நான் பேப்பர் கிளாஸ்ல பார்க்க வேண்டிய விஷயம் பகுதி 2 விடயங்கள். உங்களுக்கு பகுதி 2ல பார்ட் 2. அதுல முக்கியமான விடயங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாரோம். அதுல முதலாவது கட்டாய வினா கம்பெனி நிதி கூற்றுக்கள், இரண்டாவது முகாமை கணக்கீடு. அந்த இரண்டு வினாக்களும் நான் கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது மூன்றாவது கணக்கீட்டு சமன்பாடும் கட்டாய வினான்னு நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா முதல் மூன்று வினாக்களும் கட்டாயம் செய்யணும். சரியா? செஞ்சாதான் உங்களுக்கு பூரணமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு பரீட்சை நோக்குல கம்பெனி நிதி கூற்றுகளும் முகாமை கணக்கீடும் கட்டாயமான வினா. கணக்கீட்டு சமன்பாடு உங்களுக்கு கம்பெனி முகாமை கணக்கீடு போல 40 புள்ளிகள் அல்லது 30 புள்ளிகளுக்கு வினாக்கள் வருது. அதனால முதல் மூன்று வினாக்கள் கணக்கீட்டு சமன்பாடு உட்பட கட்டாய வினாண்டு எடுத்து செஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நாங்க பார்ட் 2ல மொத்தம் 5 வினாக்கள் செய்யணும். அப்ப முதல் மூன்று வினாக்கள் செஞ்சிட்டோம்னா இறுதி 2 வினாக்களை நாங்க தெரிவு செய்யணும். அதுல தெரிவு செய்யக்கூடிய ஒரு வினா தான் இந்த காசு பாய்ச்சல் கூற்றும் கணக்கீட்டு விகிதங்களும். காசு பாய்ச்சல் கூற்று நேர்முறை நேரில் முறையை படிச்சுக்கிறோம். சரியா? தியரியெல்லாம் நாங்க முடிச்சிட்டோம். அடுத்தது கணக்கீட்டு விகிதங்கள் தேர்ச்சி 13ல வரக்கூடியது முழுமையா சமன்பாடும். அடுத்தது இரண்டு நிறுவனங்களை அடிப்படையா தந்து ஒப்பிட்டு கேட்பாங்க. எந்த நிறுவனம் சிறந்த விகிதங்களை கொண்டு காணப்படுது நிறுவனங்களை கேட்பாங்க. அதுல கடந்த கால வினாத்தால் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியா? ஒரு பொதுவாக உங்களோட இறுதி பரீட்சை ஃபைனல் பேப்பர்ல கணக்கீட்டு விகிதங்களும் காசு பாய்ச்சல் கூற்றும் ரெண்டும் ஜாயின் பண்ணி தான் வரும். சரியா? இணைந்ததாக தான் வரும். அதனால உங்களுக்கு கணக்கீட்டு விகிதம் காசு பாய்ச்சல் கூற்று இரண்டு வினாக்களையும் கட்டாயம் சிறந்த முறையில படிச்சுட்டு போகணும். ஏன்னா நீங்க எந்த ஒரு கேள்வி செய்யறதா இருந்தாலும் அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணி வரும். அப்ப கணக்கீட்டு விகிதம் மட்டும் தெரிஞ்சு போனா கணக்கீட்டு விகிதம் மட்டும்தான் செய்யலாம். காசு பாய்ச்சல் கூற்று மட்டும் தெரிஞ்சா அது மட்டும்தான் செய்யலாம். அவங்களுக்கு அந்த வினாவை தெரிவு செய்ய முடியாமல் காணப்படும். எனவே காசு பாய்ச்சல் கூற்று கணக்கீட்டு வீதம் மிக இலகுவான தியரி. எனவே சிறப்பான முறையில படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு இரண்டும் ஜாயின் பண்ணதா இறுதி பரீட்சைக்கு வரும். உங்களுக்கு குரூப்ல எல்லாருக்கும் பிடிஎஃப் போடப்படி பகுதி 2 வினா 2021ல வந்த ஒரு மாடல் பேப்பர்ல இருந்து போடப்பட்ட வினாக்கு போகும். சரியா? வடமாகாண பேப்பரை பார்ப்போம். இதுல பாருங்க, நாம பகுதி 2 வினா ஒன்று பார்க்கும்போது முதலாவது என்ன செய்யணும் தெளிவா சொல்லி தந்தீங்க. முதலாவது நாம பார்க்க வேண்டிய விஷயம் வேண்டப்படுவதற்கு போகணும். இப்ப வேண்டப்படுவதுல பாருங்க, முதலாவது 31/3/2021 முடிவடைந்த ஆண்டுக்கான காசு பாய்ச்சல் கூற்று தரப்படி. முதலாவது கேட்கப்பட்டி காசு பாய்ச்சல் கூற்று. அந்த காசு பாய்ச்சல் கூற்று நேர்முறையா நேரில் முறையான்னு தெரியாது. நாங்க தரப்பட்ட தகவலை அடிப்படையா கொண்டுதான் எந்த முறையில செய்யணும்னு நாங்க அதை அடிப்படையா கொண்டு செய்யணும். சரியா? பொதுவாக உங்களுக்கு வரிக்கு முன் லாபம் கண்டுபிடிக்கிற மாதிரி தந்தா நேரில் முறையை பயன்படுத்தணும். அல்லது உங்களுக்கு செயற்பாட்டு நடவடிக்கை வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு, அந்த விடயங்கள் தந்தா நேர்முறையில நாங்க காசு பாய்ச்சல் கூற்ற கணிப்பீடு செய்யணும். சரியா? முதலாவது ஓகே. இரண்டாவது 31/3/2021 முடிவடைந்த நிதியாண்டுக்கான பின்வரும் கணக்கீட்டு வீதங்களை கேட்டி. இப்ப கணக்கீட்டு விகிதங்கள் கணிப்பிட சொல்லி சமன்பாடுகளை போடுவோம். இலகுவாக கணிப்பிட முடியும். ஏற்கனவே நாங்க கடந்த கால வினாத்தால் தெளிவான முறையில பாத்துக்கிறோம். 2019, 20 அடுத்தது இறுதியா வந்த கணக்கீட்டு விகிதம் பாத்துக்கிறோம். 23, 24 பேப்பர்ல இப்படி வந்துச்சுட்டு பார்த்தோம். சரியா? இப்ப இலகுவா கணக்கீட்டு விகிதங்கள் செய்யலாம். இதுல முதலாவது கேட்கப்பட்டிக்கு உரிமை மீதான திரும்பல் விகிதம், வட்டி காப்பு விகிதம், கடன் உரிமை விகிதம், கடன்பட்டோர் புரள்வு விகிதம், பங்கொன்றுக்கான உழைப்பு. சரி, உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூற்று கேட்கிறான், கணக்கீட்டு விகிதங்கள் கேட்கிறான். நாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தாரோம். இந்த இரண்டு விடயங்களும் ஒரே தகவல் அடிப்படையா கொண்டுதான் செய்யணும். அப்ப இதுல உங்களுக்கு தகவலை பாருங்க. அடுத்த விடயம் இப்ப நாங்க வேண்டப்படுவது முடிச்சிட்டோம், தகவலுக்கு போறோம். முதலாவது தரப்பட்ட தகவல் உங்களுக்கு நிறுவனத்தில நிதி நிலைமை கூற்று தரப்படி. நிதி நிலைமை கூற்றுனா எல்லாருக்கும் தெரியும். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை தொடர்பான விவரங்கள் தரப்படியும் ஆரம்ப இறுதி மீதி தரப்படியும். சரியா? இதுல கம்பெனி தொடர்பான சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை தரப்படி. அடுத்தது பாருங்க, மேலதிக தகவல் தந்திக்கிறான். அந்த மேலதிக தகவல்ல உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூற்றும் கணக்கீட்டு விதத்துக்கும் தொடர்புடைய தகவல் தரப்படும். அதாவது தரப்படக்கூடிய தகவல் எல்லாம் இந்த வினாக்கு பொருத்தமானதுன்னா அப்படி இல்லை. பொருத்தமான விடயங்கள் பொதுவா தரப்படும்.
ஒரு சில விடயங்கள் பொருத்தம் இல்லாதது தரப்படும். நமக்கு கணக்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிவு செஞ்சு வினாக்களை செய்யணும். இப்ப நாங்க முதலாவது போவோம். முதலாவது என்ன செய்யறது? வேண்டப்படுவதை வாசிச்சிட்டோம், தகவலை பார்த்துட்டோம். இப்ப வேண்டப்படுவதில் என்ன கேட்கப்பட்டியோ அதற்கான மாதிரி வடிவம், கணக்கீட்டு சமன்பாடு, அட்டவணைகளை அடிப்போம். எனவே முதலாவது அடிச்சுக்கோங்க, காசு பாய்ச்சல் கூற்றுட மாதிரி வடிவத்துக்கு போவோம். நீங்க பரீட்சையில காசு பாய்ச்சல் கூற்றும் கணக்கீட்டு விகிதமும் ஒரே டைம்ல செய்யணும். அதாவது காசு பாய்ச்சல் கூற்று அடிக்கணும், கணக்கீட்டு விகிதங்கள் அடிக்கணும், ஒரே டைம்ல செய்யணும். சரியா? இலகுவாசிறதுனா காசு பாய்ச்சல் கூற்று, அதுக்கு முன்னுக்கு நாங்க கணக்கீட்டு விகிதங்கள் செஞ்சு முடிச்சுட்டு காசு பாய்ச்சல் கூற்றுக்கு வரணும். இப்ப உங்களுக்கு கிளாஸ்ல நான் தனித்தனியே சொல்லித்தாரேன் எப்படி காசு பாய்ச்சல் கூற்று செய்யறது, அதை முடிச்சுட்டு நாங்க கணக்கீட்டு விகிதங்களுக்கு போவோம். சரியா? எனவே முதலாவது காசு பாய்ச்சல் கூற்று அடிப்போம். இப்ப தலைப்பு போட்டுக்கொள்வோம். நிறுவனத்திட பெயர் போடணும், முடிவடைந்த ஆண்டுக்கான காசு பாய்ச்சல் கூட்டுண்டு போடணும். எனவே நிறுவனத்திட பெயரை பாருங்க, தரப்பட்டிருக்குது. வரையறுத்த பைசர் கம்பெனிக்கு தரப்படி. எனவே காசு பாய்ச்சல் கூற்றுக்கு தலை போடும். பைசர் கம்பெனியின் 31/3/2021 முடிவடைந்த ஆண்டுக்கான காசு பாய்ச்சல் கூற்று. பைசர் கம்பெனியின் 31/3/2021 முடிவடைந்த ஆண்டுக்கான காசு பாய்ச்சல் கூற்று. ஓகே, இப்ப நாங்க காசு பாய்ச்சல் கூட்டுட தலை போட்டுட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இது நேர்முறையா நேரில்முறை காசு பாய்ச்சல் கூற்றான்னு பார்க்கணும். சரியா? ஒரு வருமான கூற்றோ அந்த காசு பாய்ச்சல் கூற்றோ 3 கட் பண்ணி செய்யும். எனவே ரூபாய் 1000 போடுவோம். உங்களுக்கு இறுதியா வந்த 2023-24 பேப்பர்ல வருமான கூற்று, லாபம் அல்லது நட்டமே முற்றுவடங்கிய வருமான கூற்று உங்களுக்கு ஒரு வரியில தான் தரப்பட்டிருக்கு. அதாவது குறிப்புகள் ஒண்ணு தந்து ஒரு வரியில தான் தரப்பட்டிருக்கு, 3 அட்டவணை தரப்படையுது. அது பிரச்சனை இல்லை. இது நோமலா மேலதிகமான அறிவிப்பு சொல்றேன். சரியா? நோமலா ஒரு வருமான கூற்று எப்படி வரும்? குறிப்புகள் வரும், 2 நிரல்கள் வரும். நீங்க அந்த அடிப்படையில செஞ்சு பழகுங்க, பிரச்சனை இல்லை. எனவே இதுல பாருங்க, காசு பாய்ச்சல் கூற்று அடிச்சிட்டோம், தலைப்பு போட்டுட்டோம். இப்ப பார்க்கணும் இது நேர்முறையா நேரில் முறையா. அப்பதான் நாங்க தகவல்களை ஒழுங்கான முறையில போட்டுக்கொள்ளலாம். எனவே தகவலை பாருங்க, முதலாவது நிதிநிலைமை கூட்டுல தரப்பட்டிக்கு, மீதிகள் தரப்பட்டிக்கு. இரண்டாவது மேலதிக தகவல்ல பாருங்க, அதுல 9வது பாருங்க, இவ்வாண்டுக்கான வரிக்கு முன் தேறிய லாபம் தரப்பட்டிக்கு. அப்ப தேறிய லாபம் தரப்பட்டிருந்தா இதை என்ன அடிப்படையில செய்யணும்? நேரில் முறையில செய்யணும். எனவே நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இது என்ன முறை? நேரில் முறை. ஓகே, இப்ப காசு பாய்ச்சல் கூற்று அடிச்சிட்டோம், தலைப்பு போட்டுட்டோம், நேரில் முறைன்னு நோட் பண்ணிட்டோம். இப்ப என்ன காசு பாய்ச்சல் கூற்றுல வரும்? 3 நடவடிக்கைகள் வரும். தெளிவான முறையில படிச்சுக்கிறோம். செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். இப்ப முதலாவது போடுவோம், செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் போட்டுவோம். செயற்பாட்டு நடவடிக்கை, செயற்பாட்டு நடவடிக்கைகள் எல்லாம் வரும். வரிக்கு முன் இலாபம் போடுவோம், காசு தன்மையற்ற விடயங்கள் சீராக்கம் போடுவோம், அடுத்தது தொழிற்படும் மூலதன அசைவு போடுவோம், செலுத்திய வட்டி செலுத்திய வரி போடுவோம். செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல் கண்டுபிடிப்போம். அடுத்தது முதலீட்டு நடவடிக்கை, அதுல வரக்கூடிய ஆதனம் பொறிபாரண கொள்வனவு. சரியா? அடுத்த முதலீடுகளின் மூலம் கிடைக்கக்கூடிய பெருவனவு, இதெல்லாம் பதிவு செய்யும். அடுத்தது வரக்கூடியது நிதியீட்டல் நடவடிக்கை, அதுல வங்கி கடன் பெற்றது, வங்கி கடன் மீள செலுத்தியது, பங்கு வழங்கல், செலுத்திய பங்கு லாபம், கம்பெனியில வரக்கூடிய உரிமை மூலதனம், கடன் மூலதனத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பதிவு செய்யும். எனவே செயற்பாட்டு நடவடிக்கைன்னு போடுங்க, அதுல நீங்க இடைவெளி விட்டுட்டு அடுத்து போடுங்க முதலீட்டு நடவடிக்கை. செயற்பாட்டு நடவடிக்கையில் நிறைய விஷயம் பதிவு செய்யணும், அதுக்கு நீங்க இடைவெளி விட்டுட்டு முதலீட்டு நடவடிக்கைன்னு போடுங்க. முதலீட்டு நடவடிக்கை.
உங்களுக்கு பொதுவாக முதலீட்டு நடவடிக்கை என்று சொல்றது பேப்பர்ல சிறிய விடயங்கள், ஒரு சில விடயங்கள் தான் தருவாங்க. கட்டாயமா தர வேண்டிய விஷயம் தான் ஒரு ஆதனம், பொறிவாகன கொள்வனவும் விற்பனையும் ஒரு கட்டாயம் முதலீட்டு நடவடிக்கையில வரும். அதற்கு மேலதிகமா ஒரு சில விடயங்கள் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு 3-4 வரிகள் விட்டா போதும். அடுத்தது பாருங்க, நிதியீட்டல் நடவடிக்கை. ஓகே, நிதியீட்டல் நடவடிக்கை. அதுக்கும் நாங்க இடத்தை விடுவோம். இறுதியில என்ன போடணும்? ஆரம்ப காசும் காசுக்கு சமனானதும் இறுதி காசும் காசுக்கு சமனானதும். இதுல போடுவோம் ஆரம்ப காசு காசுக்கு சமனானது. அதை போட்டு நாங்க எதை கண்டுபிடிப்போம்? இறுதி காசும் இறுதி காசுக்கும் சமனானவை சரியா வருதான்னு பார்ப்போம். சரியா? ஆரம்ப காசும் காசுக்கு சமனானவையை போட்டு இறுதி காசு காசுக்கு சமனானவை ஆன்சர் சரியா வருதான்னு பார்ப்போம். இப்ப இப்படிதான் நீங்க உங்களோட ஃபார்மட்டை போட்டுக்கொள்ளணும். முதலாவது காசு பாய்ச்சல் கூற்று தலை போடுவோம். நேர்முறையா நேரில் முறையான்னு பார்ப்போம். செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் போடுவோம். அதுக்கு நாங்க தேவையான இடைவெளிகளை விடுவோம். அடுத்து முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை. இறுதியில ஆரம்ப காசு காசுக்கு சமனானவை போட்டா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் சரியா வரணும். உங்களுக்கு எப்பொழுதும் பேப்பர்ல பாருங்க, அந்த பேப்பர்ல தரப்படி நிதி நிலைமை கூற்ற பாருங்க, காசு மீதிகள் பொதுவா தருவான். ஆரம்ப காசு இறுதி காசு காசுன்னு தரப்படி. அப்ப நாங்க கண்டுபிடிக்கிற அந்த இறுதி காசுன்னு சொல்றது, நாங்க காசு பாய்ச்சல் கூற்றுல ஆன்சர் சரியா வந்தா காசு பாய்ச்சல் கூற்று முழுமையா செஞ்சது சரி, அப்படி நாங்க எடுகோல் எடுக்கலாம். சரியா? இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இப்ப முதலாவது என்ன செய்யறது? எப்பொழுதும் தெரியும் உங்களுக்கு நேர்முறையில ஒரு காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கிறோம்னா வரிக்கு முன் இலாபம் போடணும். எனவே முதலாவது போடுவோம் வரிக்கு முன் இலாபம். வரிக்கு முன் இலாபம். அடுத்தது நாங்க என்ன செய்வோம்? சீராக்கம் செய்வோம். சீராக்கம்ல வரக்கூடிய விடயங்கள் தியரியில தெளிவா படிச்சுக்கிறோம். ஆண்டுக்குரிய வட்டி வரும், பெருமான தேய்வு வரும், காசல்லா உருப்படிகள் வரும். அடுத்து முதலீட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய பெருவனவுகள் வரும். இந்த சீராக்கம் எப்படி செய்யறது தெளிவா சொல்லித்தார். ஒரு வருமானங்கள் செலவுகள் அடிப்படையில தான் முதலாவது நாங்க ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிச்சுக்கோம். வரிக்கு முன் லாபம். இப்ப லாபங்கள் கண்டுபிடிக்கும் போது வருமானங்களை கூட்டுவோம், செலவுகளை கழிப்போம். இப்ப நாங்க காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கும் போது ஆரம்பத்துல வருமானம் கூட்டப்பட்டுச்சு, செலவுகள் கழிக்கப்பட்டுச்சு. இப்ப இதுல நாங்க எப்படி செய்யறது? அதுக்கு எதிரா செய்யணும். இப்ப சீராக்கங்கள்ல தெளிவா விலை கொள்ளணும். வருமானங்கள் கழிக்கப்படும், செலவுகள் கூட்டப்படும். இந்த அடிப்படையில சீராக்கங்களை செய்யணும். சரியா? ஆரம்பத்துல லாபம் கண்டுபிடிக்கும் போது வருமானம் கூட்டப்பட்டுச்சு, செலவு கழிக்கப்பட்டுச்சு. இப்ப நாங்க மாத்தி எடுக்கணும். எனவே வருமானங்களை கழிச்சு செலவுகளை கூட்டணும். இப்ப அதை எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு அடுத்தது நாங்க என்ன செய்வோம்? தொழிற்படு மூலதன மாற்றம், தொழிற்படு மூலதன அசைவு. தொழிற்படு மூலதன அசைவுல என்ன செய்யறது? நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை பொறுப்புகள் அதிகரிப்பு குறைவை நாங்க பதிவு செய்யணும். அதுல தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். நடைமுறை சொத்துக்கள் எதிர்கணி அடிப்படையிலும் நடைமுறை பொறுப்புகள் மேற்கணி அடிப்படையிலும் பதிவு செய்யணும். ஒரு சொத்துக்கள் அதிகரிச்சா குறைக்கணும், சொத்துக்கள் குறைஞ்சா அதிகரிக்கணும். அதான் சொல்றோம் நடைமுறை சொத்து எதிர்கணியம். அதிகரிச்சா மைனஸ் பண்ணுங்க, குறைஞ்சா கூட்டுங்க. அடுத்து நடைமுறை பொறுப்புகள் நேர்கணியம். அதிகரிச்சா பிளஸ், குறைஞ்சா மைனஸ். சரியா? அடுத்து இறுதியா நாங்க என்ன செய்யறது? செலுத்திய வட்டி செலுத்திய வரி போடுவோம். இது பொதுவா எல்லா வினாக்கும் வரும். செலுத்திய வட்டி செலுத்திய வரி. இவ்வளவுதான் உங்களோட ஃபார்மேட், மாதிரி வடிவம். இதை தெளிவான முறையில விலையை கொள்ளணும். ஒரு நேரில் முறையில காசு காய்ச்சல் கூற்று செய்யும் போது இப்படிதான் நீங்க ஃபார்மேட் போட்டு கொள்ளணும். சரியா? வரிக்கு முன் லாபம், சீராக்கம், அதுக்கு தேவையான இடங்களை விடுங்க. தொழிற்படும் மூலதன அசைவு, செலுத்திய வட்டி செலுத்திய வரி, முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். அதுபோல எல்லாத்துலயும் வரக்கூடிய காசு மற்றும் காசுக்கு சமனான அதிகரிப்பு குறைவை கண்டுபிடிச்சு ஆரம்ப காசை போடுவோம், இறுதி காசு சரியா வருதான்னு பார்ப்போம். சரியா? ஓகே. இப்ப பேப்பரை பாருங்க. முதலாவது என்ன தேவை? வரிக்கு முன் லாபம் தேவை. எனவே பாருங்க, மேலதிக தகவல் தான் நாங்க எப்பொழுதும் பார்ட் 2 விடயங்கள் செய்யணும். எனவே மேலதிக தகவலுக்கு வாங்க.
அதுல பாருங்க முதலாவது சொல்லப்பட்டிக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொறின்னு சொல்லப்பட்டிக்கு. அப்ப ஆதனம் பொறி உபகரணம் தொடர்பான விடயம். அடுத்து இரண்டாவது பங்குகள் தொடர்பான விடயம், கடன் பட்டோர். அடுத்தது வங்கி கடன், பங்கு லாபம். அடுத்து ஆதனம் பொறி உபகரணங்கள் கொள்வனவு விற்பனை காசுக்கு இடம் பெற்றதா. இப்ப தெளிவான முறையில விலையும் கொள்ளணும். இதுல தரப்பட்ட விடயங்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தாரு. இப்ப இதுல பாருங்க ஆறாவது ஆதனம் பொறி உபகரணம் கொள்வனவு விற்பனை காசுக்கு இடம் பெற்றுச்சுட்டா உங்களுக்கு முதலீட்டு நடவடிக்கை. அந்த முதலீட்டு நடவடிக்கையில என்ன வரும்? ஆதனம் பொறி உபகரண கொள்வனவு வரும். அடுத்தது விற்பனை வரும். தெளிவா விலையை கொள்ளணும். அவனே சொல்லிட்டான் ஆதனம் பொறி உபகரணங்கள் காசுக்கும் விற்பனை செய்யப்பட்டு காசுக்கு கொள்வனவு செய்யப்படுகிறது. எனவே ஆதனம் பொறி உபகரண காசு விற்பனை காசு கொள்வனவு வரும். அது ரெண்டும் முதலீட்டு நடவடிக்கையில வரும். இப்ப நாங்க சீராக்கத்தை பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இது எங்களுக்கு இலகுவா செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க ஏழாவது காணி மீள் மதிப்பீட்டு குறைவு வருமான வரி வரிக்கு முன் தேறிய லாபம். ஓகே, இப்ப நமக்கு முதலாவது என்ன தேவை? வரிக்கு முன் தேறிய லாபம். ஆண்டுக்குரிய வரிக்கு முன் லாபம் தேவை. அதுல டிரெக்டா தரப்படிக்கு 1200. எனவே போடுங்க வரிக்கு முன் லாபம் 1200 போடுங்க. நான் 3 சைபர் கட் பண்ணி செய்யறோம். எனவே 1200 போடுங்க. சரியா? இப்ப முதலாவது ஓகே. இப்ப எப்பொழுதும் முதலாவது வரிக்கு முன் லாபத்தை பார்த்து போட்டுட்டு அடுத்து ஓர்டரா நாங்க செய்வோம். இப்ப முதலாவது வாரம் மேலதிக தகவல் 1/10/2018 4 லட்சத்துக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொறி. அப்ப ஒரு பொறி ஒன்று கொள்வனவு செய்யப்படுது. டேட் தாரான் 2018 10/1. 30/9/2020 ரூபாய் 50,000 லாபத்தில் விற்பனை செய்யப்பட்டது. சரியா? இப்ப இதுல என்ன தாரான்? ஒரு சொத்து கொள்வனவு செய்யப்பட்டீங்கன்னா பொறி கொள்வனவு செய்யப்பட்டீங்கன்னா 2018 10ல 2020 9/30 லாபம் வச்சு விற்பனை செய்யப்பட்டீங்க அப்படின்னா அகற்றல் தொடர்பான விடயம் தரப்படி. அடுத்தது பாருங்க ஆண்டுக்கான பொறி தேய்வு 10%. ஆண்டு காலத்தில் மோட்டார் ஒன்று 2 லட்சம் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. ஓகே, அப்ப முதலாவது சீராக்கம் ஆதனம் பொறி உபகரணம் தொடர்பா தரப்படி. அப்ப ஆதனம் பொறி உபகரணம் தொடர்பா தரப்பட்டா முதலீட்டு நடவடிக்கையில வரும். முதலீட்டு நடவடிக்கையில நாங்க பதிவு செய்யறது முக்கியமானது. ஒரு ஆதனம் பொறி உபகரணம் காசுக்கு கொள்வனவு செய்த பெறுமதியும் காசுக்கு விற்பனை செய்த பெறுமதி மட்டும். எனவே தரப்பட்ட விடயங்கள்ல டிரெக்டா தரப்பட்டிக்கு மோட்டார் வாகனம் 2 லட்சத்துக்கு காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டியாம். எனவே ஆதனம் பொறி உபகரண கொள்வனவு அதுல போடுங்க 2 லட்சம். கொள்வனவு செய்யப்பட்டா என்ன? நிறுவனத்தை விட்டு காசு போகும். காசு போனா மைனஸ். எனவே 200 போடுங்க மைனஸ். பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க. அப்ப டிரெக்டா போடுங்க ஆதனம் பொறி உபகரண கொள்வனவு 200. அடுத்தது நாங்க பார்க்கணும் அந்த அகற்றலுக்கான விடயம். ஆதனம் பொறி உபகரண விற்பனை. அந்த விற்பனையிட பணப்பெறுமதி எவ்வளவுக்கு வித்திக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். அத காசு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு நாங்க விற்பனையில பதிவு செய்யணும். சரியா? இப்ப முதலாவது சீராக்கம் ஆதனம் பொறி உபகரணம் தொடர்பா தரப்பட்டிக்கு கொள்வனவு பதிவு செஞ்சிட்டோம். காசு போகும். பிரேக்கெட் பண்ணி காட்டிட்டோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆதனம் பொறி உபகரணம் விற்பனையின் மூலம் பெறப்பட்ட காசு மட்டும்தான் பதிவு செய்யணும். நம்ம காசு மட்டும்தான் தேவையான விடயம். அதுல பாருங்க அகற்றல் லாபம் தரப்படி. அகற்றல் லாபம் எங்க வரும்? சீராக்கத்துல பதிவு செய்வோம். அகற்றல் லாபம் தியரியில தெளிவா படிச்சோம். ஒரு சொத்து விற்பனையின் மூலம் லாபம் வந்தா என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். சொத்து விற்பனை மூலம் நட்டம் வந்தா கூட்டணும். ஏன்டா எதிர்கணி அடிப்படையில செய்யறோம். அதாவது வருமானத்தை கழிச்சு செலவை கூட்டுறோம். எனவே டிரெக்டா தரப்படிக்கு போடுங்க. இயந்திரம் பொறி அந்த ஆதனம் பொறியிட விற்பனை லாபம். எனவே போடுங்க பொறிக்கான விற்பனை லாபம் 50. என்ன செய்வோம்? மைனஸ் பண்ணும். உங்களுக்கு டிரெக்டா தரப்பட்டா டிரெக்டா போடுங்க. கண்டுபிடிக்கிறத மட்டும் கணிப்பீடு செஞ்சு போடுவோம். அப்ப முதலாவது தகவல்ல கொள்வனவு தரப்படிக்கு லாபம் தரப்படி. கொள்வனவுனா முதலீட்டு நடவடிக்கை, லாபம்னா சீராக்கத்துல கழிக்கணும். சரியா? இப்ப நாங்க கணிப்பீடு செய்யும். என்னதை கணிப்பீடு செய்யணும்? சொத்துட அகற்றல் பெறுமதி. சொத்துட அகற்றல் பெறுமதி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தார். முதலாவது பாருங்க உங்களுக்கு 2018 10/1 கொள்வனவு செய்யப்பட்டு 4 லட்சம். இதான் கிரைய. அடுத்தது பாருங்க விற்பனை செய்யப்பட்ட டேட்டா பாருங்க 2020 9/30. இதுல நாங்க விற்பனை செஞ்சுக்கிறோம்.
இதுல பாருங்க எத்தனை வருடம், 2 வருடங்களுக்கு பிறகுதான் நாங்க விற்பனை செஞ்சுக்கிறோம். ஆரம்பத்துல கிரயம் 4 லட்சம், விற்பனை செய்யப்பட்டு 2 வருடங்களுக்கு பிறகு. சரியா? இதற்குரிய பெருமான தேய்வு தரப்பட்டு 10%. இதுக்கு நாங்க ஆதனம் பொறிபரண கணக்கெல்லாம் போட தேவையில்லை, இலகுவான முறையில சொல்லித்தாரோம். உங்களுக்கு கணக்கு செஞ்சும் கண்டுபிடிக்கலாம் அல்லது இலகுவான முறையில சொல்லித்தார். எப்படி நாங்க லாப நட்டம் கண்டுபிடிப்போம்? ஒரு அகற்றல் மூலம். முதலாவது போடுவோம் கிரயம். கிரயத்திலிருந்து திரண்ட பெருமான தேய்வை கழிப்போம். கழிச்சு வார பெருமதியை சொல்லுவோம் கொண்டு செல் பெருமதி. அந்த கொண்டு செல் பெருமதிக்கும் அடுத்த சொத்தை வித்தது அந்த பிரதி பயனையும் ஒப்பீடு செய்வோம். அந்த ஒப்பீட்டு வார பெருமதியை சொல்லுவோம் இலாபம். சரியா? இப்படிதான் நாங்க ஒரு சொத்து அகற்றல் மூலம் இலாப நட்டம் கண்டுபிடிக்கிறது. சரியா? தெளிவான முறையில வெளியே கொள்ளணும். இப்ப முதலாவது பாருங்க, கிரயம் 4 லட்சம், அதை அப்படி போடுவோம் 400. இதுக்கு பெருமான தேய்வு கண்டுபிடிக்கணும். 10% பெருமான தெய்வம். இப்ப ஆண்டுக்கு 10% தான் பாருங்க, 100 தான் 400 தான் தர 10. இப்ப ஆண்டுக்கு 40,000 பெருமான தேய்வு. நமக்கு திரண்ட பெருமான தேய்வு தேவை. இப்ப திரண்ட பெருமான தேய்வுண்டா என்ன? சொத்துக்கள் பயன்படுத்திய ஆண்டுகளால ஆண்டுக்குரிய பெருமான தேய்வை பெருக்கி எடுக்கணும். ஆண்டுக்கு பெருமான தேய்வு 40. எனவே திரண்ட பெருமான தேய்வுனா 2ஆல பெருக்கி எடுங்க. எனவே 80. எனவே கழிக 80. இப்ப ஆரம்பத்துல கிரயம் 400, திரண்ட பெருமான தேய்வு 80. கழித்தா கொண்டு செல் மீதி வரும் 320. சரியா? இது முதலாவது விஷயம். என்னதுக்கு நாங்க இதை போடுறோம்? சொத்துட விற்பனை பெருமதி, அகற்றல் பெருமதியை கண்டுபிடிக்க. இப்ப நீங்க அட்டவணை போட தேவையில்லை, இலகுவா சமன்பாட்டு வழியில சொல்லித்தாரோம். இப்ப கிரயத்திலிருந்து திரண்ட பெருமான தேய்வு கழிச்சோம்னா கொண்டு செல் பெருமதி, அந்த கொண்டு செல் பெருமதிக்கும் சந்தை பெருமதி, அந்த பிரதி பயனை ஒப்பிட்டா தான் லாப நட்டம் வரும். இப்ப இதை அப்படி போட்டோம்னா கொண்டு செல் பெருமதியை கண்டுபிடிக்கிறோம், லாபம் தந்திக்கிறான், அதை நாங்க சீராக்குனா என்ன வரும்? அந்த சந்தை பெருமதி வரும். அதுதான் விற்பனை பெருமதின்னு சொல்லுவோம். அப்ப கிரயம் 400, ஆண்டுக்குரிய தேய்வு 400டா 2 வருடங்கள் பயன்படுத்தப்பட்டு இப்ப 2 வருடங்களுக்கான திரண்ட பெருமான தேய்வு 80. 400ல 80 போனா 320. லாபம் பாருங்க 50 தரப்படி. அப்ப இப்ப தெளிவா பாருங்க, கொண்டு செல் பெருமதிக்கும் சந்தை பெருமதிக்கும் இடையிலான தொடர்பு தான் லாப நட்டம். அப்ப கொண்டு செல் பெருமதி 320. இப்ப நாங்க விற்பனை செய்யற பெருமதி கூடுதலா இருந்தா தான் லாபம் 50 வரும். அப்ப பிரதி பயன் சந்தை பெருமதி எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டையும் கூட்டி விட்டா சந்தை பெருமதி வரும். எனவே சந்தை பெருமதி ஆன்சர் என்ன? 370. அப்ப 370, 320 கொண்டு செல் பெருமதி. இப்ப நாங்க 320 பெருமதி உடையத 370க்கு வித்தாதான் 50 லாபம். நமக்கு தேவையானது என்ன? விற்பனை பெருமதி. எனவே 370 இது மட்டும்தான் தேவையானது. இப்ப நாம என்ன செய்வோம்? முதலீட்டு நடவடிக்கையில ஆதனம் பொறிபகரண விற்பனை 370 பதிவு செய்வோம். சிம்பிளான விஷயம். இதுக்கு நாங்க கணக்கெல்லாம் மடிக்க தேவை. விற்பனை செஞ்சா காசு உட்பாச்சல், எனவே பிளஸ்ல போடும். சரியா? மிக இலகுவான முறையில சொல்லி தந்துக்கிறேன். இதுக்கு நீங்க அட்டவணையெல்லாம் மடிக்க தேவையில்லை, தேவையான விடயங்களை பதிவு செஞ்சா சரி. எனவே முதலாவது வரிக்கு முன் லாபம், அகற்றல் லாபம் மைனஸ் பண்றோம், கொள்வனவு டிரெக்டா தரப்பட்டு 200 மைனஸ் பண்றோம். அடுத்து விற்பனை பெருமதியை கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் கிரயத்துல இருந்து திரண்ட பெருமான தேய்வு கழிச்சு கொண்டு செல் பெருமதி, அதோட லாபத்தை கூட்டி விட்டா பிரதி பயன் வரும். இப்ப லாபம் தந்திக்கிறான் 50 அப்படி போடுவோம். கிரயம் 400, ஆண்டுக்கு 40ன்னா 2 வருடங்களுக்கு 80, கழிச்சோம்னா கொண்டு செல் பெருமதி 320, கூட்டுனோம்னா 370. எங்களோட ஆதனம் பொறிபகரண விற்பனை பெருமதி. ஓகே. எனவே முதல் சீராக்கம் தெளிவான முறையில நாங்க பதிவு செஞ்சாச்சு. அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது பாருங்க, ஆண்டில் 25,000 பங்குகள் ஒவ்வொன்றும் ரூபா 12 விலையில் நிறுத்தி வைத்த லாபத்தை மூலதனமாக்கியது. இதுல என்ன சொல்லப்பட்டீங்க? நிறுத்தி வைத்த வருமானம் மூலதனமாக்குன பெருமதியை சொல்லிக்குது. அதை கண்டுபிடிக்கும். பாருங்க, நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்பட்டது 25,000 தர 12. எனவே பெருமதி 3 லட்சம். 3 சைபர் கட் பண்ணா 300. அப்ப நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்குனது பெருமதி எவ்வளவு? 300. நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்பட்டது 300. இந்த நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்பட்டது 300 என்னதுக்கு தரப்பட்டதுன்னா உங்களுக்கு இடைக்கால பங்கு லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கும், அடுத்தது
பங்கு வளங்கள்ற பெருமதியை கண்டுபிடிக்கிறது. சரியா? இதுல பாருங்க, முன்னுக்கு நிதிநிலைமை கூற்றுக்கு வாங்க. அதுல ஆதனம், புரிபாரணம், இருப்புக்கள், கடன்பட்டோர், முற்பண வட்டி, காசு தரப்பட்டிருக்கு. அடுத்தது கூறப்பட்ட மூலதனம், காணி மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், பொது ஒதுக்கம், 10% நீண்டகால கடன், கடன் கொடுத்தோர், வருமான வரி ஏற்பாடு. உங்களுக்கு நிதியீட்டல் நடவடிக்கையில பங்கு வளங்கள் வரும். எப்படி நிதியீட்டல் நடவடிக்கையில பங்கு வளங்கள் வரும். அப்படி பங்கு வளங்கள் வரும்போது நாங்க பங்கு வளங்களை கண்டுபிடிச்சு போடணும். இப்ப பங்கு வளங்கள் சொல்றது பொதுவா எங்க கண்டுபிடிக்கிறது? கூறப்பட்ட மூலதனத்திட மாற்றத்தை பார்க்கணும். இதுல பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் 2020-21 தரப்பட்டிருக்குது. கூறப்பட்ட மூலதனம் பாருங்க, 2020-21 தரப்படி. 2020 பாருங்க 2400, 2021 3600. இதுல மாற்றத்தை பார்த்தா 1200. இந்த 1200 நாங்க முழுமையா கொண்டு வந்து பங்கு வளங்கள் போடக்கூடாது. பங்கு வளங்கள், இந்த பங்கு வளங்கள் போட்டு 1200 போடுறது இல்ல. ஆனா தெளிவான முறையில் நாங்க படிச்சுக்கிறோம். இந்த கூறப்பட்ட மூலதனத்துல என்னெல்லாம் வரும்டா, பங்கு வளங்கள் கூறப்பட்ட மூலதனத்துல கூட்டப்படும், உரிமை வளங்கள் கூட்டப்படும், நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்குதல் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். அப்ப இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க டிரெக்டா கூறப்பட்ட மூலதன மாற்றத்தை மொத்தமா பங்கு வளங்கள் போடுறது இல்லை. ஏன்னா நிறுத்தி வைத்த வருவாய் தரப்பட்டிக்குது. எனவே நிறுத்தி வைத்த வருவாய் எவ்வளவு? 300. அப்ப நிறுத்தி வைத்த வருவாய் 300 மைனஸ் பண்ணுங்க, கழிச்சோம்னா 900. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் தேறிய பங்கு வளங்கள். இதைத்தான் நாங்க சொல்றது பங்கு வளங்கள்ற பெருமதி. சரியா? அப்ப தெளிவான முறையில படிச்சுக்கிறோம். கம்பெனில உரிமையாண்மை மாற்று கூற்றுல கூறப்பட்ட மூலதனத்தை கூற்ற விடயங்கள் சாதாரண பங்கு வளங்கள், உரிமை வளங்கள், நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்குதல். இதுல நிறுத்தி வைத்த வருவாய் பாருங்க, அவன் சார்ட்ல தந்திக்கிறான். நிதி நிலைமை கூட்டுல நிறுத்தி வைத்த வருவாய் தரப்பட்டிக்கு 1100, 1600. இப்ப 500 மாற்றம் தரப்பட்டி. அதை வச்சு நாங்க செய்யறது இல்ல. சீராக்கத்துல தரப்பட்டிக்குது உண்மையான நிறுத்தி வைத்த வருவாயிட பெருமதி 300 தரப்பட்டிக்குது. அந்த 300 தான் நாங்க நிறுத்தி வைத்த வருவாயின்னு எடுக்கணும். அதாவது 25,000 தர 12 பேருக்கு 300 தான் எடுக்கணும். அது நிதிநிலைமை கூட்டுல தரப்பட்ட மாற்றம் 500 எடுக்கிறது இல்லை. சரியா? அப்ப 300 நிறுத்தி வைத்த வருவாய், கூறப்பட்ட மூலதன மாற்றம் 1200, அதுல இருந்து நிறுத்தி வைத்த வருவாயை கழிச்சு வர 900, பங்கு வளங்கள்ற பெருமதி. எனவே பங்கு வளங்கள் போட்டு போடுங்க 900. பங்கு வளங்கள் மூலம் என்ன வரும்? காசு உட்பாய்ச்சல். எனவே பிளஸ்ல போடுங்க. சரியா? முதல் 2 சீராக்கம் ஓகே. அடுத்த 3வது பாருங்க, கடன்பட்டோர் மீதியில் 10% ஐயக்கடன் ஏற்பாடு மேற்கொள்ளப்படுவது வழக்கம், அதாவது கொள்கை. கடன்பட்டோர்ல 10% ஐயக்கடனா? ஓகே. இதுல பாருங்க நிதி நிலைமை கூற்ற பாருங்க. நிதி நிலைமை கூற்றுல கடன்பட்டோர் தொடர்பான விளக்கம் தரப்பட்டியான்னு பார்ப்போம். நிதி நிலைமை கூற்றுல கடன்பட்டோர் தொடர்பான விடயம். கடன்பட்டோர் பாருங்க 2020 தரப்பட்டிக்கு, 2021 தரப்பட்டி. இதுல கடன்பட்டோர கொண்டு செல் மீதி தான் தரப்படுகிறது. தெளிவா பார்க்கணும். கடன்பட்டோருட இறுதி மீதி தரப்படையில கொண்டு செல் மீதி, அதாவது கடன்பட்டோர இறுதி மீதியில இருந்து ஐயக்கடன் கழிச்சு வார பெருமதி தான் கொண்டு செல் பெருமதி. நமக்கு தரப்பட்ட பெருமதி என்ன? ஐயக்கடன் கழிச்ச பிறகு வந்த பெருமதி. இதை தெளிவா விளைக்கொள்ளணும். பார்ட் 1ல சொல்லிக்காதீங்க. ஐயக்கடன் சொல்றது எப்பொழுதும் கடன்பட்டோர இறுதி மீதிக்கு கண்டுபிடிக்கணும். கொண்டு செல் பெருமதின்னு சொன்னா கடன்பட்டோர இறுதி பெருமதியில இருந்து ஐயக்கடன் கழிச்சு வந்த பெருமதி தரப்படி. அப்ப 10% ஐயக்கடன் சொன்னா கொண்டு செல் பெருமதி எவ்வளவு? 90%, இறுதி மீதி 100%. இப்படி தெளிவான முறையில தெரிஞ்சு கொள்ளணும். ஐயக்கடன் 10 மொத்தம் 100%, இறுதி மீதி கொண்டு செல் மீதி 90%. இதுல பெருமதியை பாருங்க, 360, 270. 2020ல 270, 2021ல 360. இது கொண்டு செல் மீதினா என்ன பெருமதி? 90% தான் தரப்பட்டிருக்குது.
சரியா? 90 வீதம் தான் தரப்படுகிறது. இப்ப நமக்கு இலகுவா தெரியும். ஐய கடன் கழிச்ச பிறகு வந்த பெருமதி தான் தரப்படுகிறது. இப்ப தெளிவா பாருங்க, நமக்கு ஐய கடன் இப்ப தேவை. ஐய கடன் தேவைன்னா முதலாவது கிரயம், அத இறுதி மீதியை கண்டுபிடிங்க. 90 வீதம் தான் 270 100, எனவே 300 வரும் உண்மையான இறுதி மீதி. அடுத்தது 90 வீதம் தான் 360 தர 100 400 இறுதி மீதி. இப்ப பாருங்க, 300 உண்மையான இறுதி மீதி, 2021ல 400 இறுதி மீதி. இப்ப இதுக்கு ஐய கடன் 10 வீதம் தான் எல்லாருக்கும் தெரியும். முதலாவதுக்கு 30, அடுத்ததுக்கு 40. இதுதான் ஐய கடன் பெறுமதி. அப்ப 10 வீதம் கழிக்கப்பட்டது தான் 270 360. இறுதி மீதினா அந்த 30 கூட்டி விடுங்க. எனவே 300 400. இதுல என்ன சொல்லிக்கிறான்? ஐயக்கடன். ஐயக்கடன் சீராக்கம் எங்க வரும்? வரிக்கு முன் லாபத்துல சீராக்கத்துல செய்யணும். எனவே ஐயக்கடன் பாருங்க, 2021ல 40, 2020ல 30. எனவே ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரண்ட பாருங்க 10. சரியா? ஐயக்கடன் 2021 40, 2020 30. இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்க 10. எனவே அதான் நாங்க போடணும் ஐயக்கடன். எனவே சீராக்கம்ல போடுங்க ஐயக்கடன். சரியா? ஆரம்ப ஐயக்கடன் 30, இறுதி ஐயக்கடன் 40. எனவே 10 ஐயக்கடன். அதை நீங்க பிளஸ்ல காட்டுங்க. ஐயக்கடன் சொல்றது ஒரு செலவு, எனவே கூட்டி காட்டும். ஐயக்கடன் சொன்னா செலவு, எனவே கூட்டி காட்டும். சரியா? ஐயக்கடன் தொடர்பான சீராக்கம் செஞ்சுட்டேன். இப்படித்தான் நாங்க கண்டுபிடிக்கிறது. அப்ப நீங்க கொண்டு செல் பெறுமதினா தெளிவா விலை கொள்ளணும். ஐயக்கடன் கழிச்சு வார பெறுமதி. எனவே 90 வீதம் தான் 270 360. அட 100 வீதம் கண்டுபிடிச்சா 300 400. அது கடன் பட்டோற 100 வீதம். அது பின்னுக்குள்ள கணக்குக்கு தேவை. அதுல ஐய கடன் சொன்னா என்ன? அந்த 10 வீதம். எனவே 300க்கு 10 30, 400க்கு 10 40. எனவே ஆரம்பத்துல 30, இறுதியில 40, வித்தியாசம் 10. அதை ஐய கடன் போட்டு கூட்டுங்க. என்னதுக்கு நாங்க கூட்டுறோம்டா? சீராக்கமே சொல்லிட்டேன். வருமானங்களை கழிச்சு செலவுகளை கூட்டணும். ஏன்டா ஆரம்பத்துல வருமானம் கூட்டப்பட்டு செலவு கழிச்சப்பட்டு தான் வரிக்கும் லாபம் கண்டுபிடிக்கப்படுது. இப்ப லாபத்துல இருந்து காசு பாய்ச்சலுக்கு போகும்போது எதிரா செய்யணும். எனவே வருமானத்தை கழிச்சு செலவை கூட்டணும். அதனால ஐயக்கடன் ஒரு செலவு, அதனால கூட்டுறோம். முதல் 3 சீராக்கமும் ஓகே, எழுதி கொள்ளுங்க. அடுத்ததுக்கு போகும். அடுத்ததை பாருங்க, 4வது. நிதியாண்டில் பெறப்பட்ட வங்கி கடன் 31/3/2021 பெறப்பட்டதாகும். இதுல பாருங்க, நம்மட நிதியாண்டு சொல்லப்பட்டிக்கு 1/4/2020 இருந்து 31/3/2021 வரைக்கும். சரியா? நிதியாண்டு 1/4/2020 இருந்து 31/3/2021 தான் நம்மட நிதியாண்டு. இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயம், வங்கி கடன் இறுதியில பெறப்பட்டியாம். அதாவது 2021ல பெறப்பட்டியாம். இப்ப 2021 இறுதியில பெறப்பட்ட வங்கி கடன் நிதி கூற்றுக்கள்ல நாங்கள் சேர்க்க இயலாது. தெளிவா விலையும் கொள்ளணும். சரியா? அப்ப நிதி நிலைமை கூற்றுக்கு வாங்க. அதுல 2021ல பெறப்பட்ட வங்கி கடன் 800, 2020ல பெறப்பட்டது 600. இப்ப தெளிவான முறையில விலையும் கொள்ளணும். நாங்க இறுதியில தான் கடன் பெற்றிருக்கோம்டா, அந்த 800க்கான வட்டியை சேர்க்க மாட்டோம். அது அடுத்த வருடம் தான் சேர்ப்போம். எனவே நாங்க வட்டின்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல வாங்கின 600க்கு தான் வட்டி பார்க்கணும். இதை தெளிவான முறையில விலையும் கொள்ளணும். சரியா? வங்கி கடன் பெற்றது 800 600 ஓகே, அது ஓகே. 2021ல இறுதியில பெற்றிருக்கோம் 800, 2020ல 600. ஆனா வட்டி கணிப்பீடு செய்யும் போது உங்களுக்கு இறுதியில பெற்றதால உங்களுக்கு வட்டியை சேர்க்க முடியாது. இந்த வருடத்துக்கு அடுத்த வருடம் தான் அந்த 800க்கான வட்டி சேர்க்கப்படும். அப்ப வட்டின்னு பார்க்கும்போது நாங்க எதை பார்க்கணும்டா? 600க்கு தான்
நாங்க வட்டியை கணிப்பீடு செய்யணும். 2020 600 பெறப்பட்டிக்கு 2021 ஆண்டுக்குரிய வட்டியை பதிவு செய்யணும். இதை தெளிவான முறையில பார்க்கணும். இப்ப நீங்க படிச்சுமீங்க குத்தகை இறுதியில வந்ததுன்னு சொன்னா குத்தகை மட்டும் இறுதியில வந்தா என்னது அதுக்கு வட்டி கணிப்பீடு செய்ய முடியாது. தெளிவான முறையில பார்க்கணும். அதே மாதிரிதான் இங்க வங்கி கடன் 21 பெறப்பட்டதுக்கு குறித்த காசு பாய்ச்சல் கூற்றுக்கு வட்டி வராது. அந்த 600க்கு தான் வட்டியை கண்டுபிடிச்சு போடணும். சரியா? இப்ப இதுல சொல்லிக்கிறான் வங்கி கடன் பெறப்பட்டது 31/3/2021. ஓகே, அப்ப இதை வச்சு நாங்க என்ன சீராக்கம் செய்யணும்டா வட்டி தொடர்பான சீராக்கத்தை பார்க்கணும். சரியா? வட்டி தொடர்பான சீராக்கம் ஆண்டுக்குரிய வட்டியும் செலுத்திய வட்டியும் பார்க்கணும். அப்ப இதுல பாருங்க உங்களுக்கு தரப்பட்டிக்குது பேப்பர்ல 2021-20 பெற்ற வங்கி கடன் பாருங்க 10% நீண்டகால கடன் இறுதியில் 800 ஆரம்பத்துல 600. அப்ப தெளிவா சொல்லிட்டேன் இறுதியில தான் வங்கி கடன் பெற்றுக்கொள்றான். இப்ப வங்கி கடன் பெற்றது எவ்வளவு 800. அந்த 800க்கான வட்டி நாங்க இந்த நிதியாண்டுல காட்டுறது இல்லை, அடுத்த வருடம் தான் காட்டலாம். ஏன்டா இறுதியில தான் பெற்றுக்கொள்றோம். எனவே வங்கி கடன் வட்டியை காட்டலாம். எனவே வட்டி 2021 2020 21ல 800 வாங்குறோம், 20ல 600 வாங்குறோம். இதை நாங்க வட்டியை காட்ட முடியாது. எனவே நாங்க இந்த 600க்கு தான் ஆண்டுக்குரிய வட்டியை பதிவு செய்யணும். எனவே 600க்கு 10% வட்டியை கண்டுபிடிப்போம். 600க்கு 10% வட்டி 10% வட்டினா 60. இதான் ஆண்டுக்கான வட்டி. சரியா தம்பி? தங்கச்சி தெரியா விலையும் கொள்ளுங்க. இறுதியில வங்கி கடன் பெற்றுக்கொள்றதால நாங்க நிதி கூற்றுகளை வட்டி எடுக்க இயலாது. ஆரம்பத்தில் உள்ள 600க்கு தான் வட்டியை கணிப்பிட முடியும். எனவே 600க்கு 10% வட்டி 60. எனவே ஆண்டுக்குரிய வட்டி என்ன செய்யப்படும் செயற்பாட்டு நடவடிக்கையில வட்டி என்ன செய்வோம் கூட்டுவோம். எனவே போட்டுக்கோங்க வட்டி ஆண்டுக்குரியதை போடுவோம் 60. அடுத்தது பாருங்க செலுத்திய வட்டியை போடணும். செலுத்திய வட்டி எப்படி செய்யறது ஆண்டுக்குரியதோட ஏதாவது முற்பணங்கள் செலுத்த வேண்டியது இருந்தா சீராக்கம் செய்யணும். எனவே இதுல பாருங்க ஆண்டுக்குரிய வட்டி போடுவோம். செலுத்திய வட்டி கண்டுபிடிக்கணும். செலுத்திய வட்டி கண்டுபிடிக்க முதலாவது ஆண்டுக்குரிய வட்டியை போடுவோம் 80. ஆண்டுக்குரிய வட்டியோட முற்பணங்கள் அட்டுருக்களை சீராக்கணும். இது நாங்க ஆண்டுக்குரிய செலவுல இருந்து காசு பாய்ச்சல கண்டுபிடிக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும் அந்த முற்பணங்கள் அட்டுருக்களை மாறி எடுக்கணும். எனவே இதுல பாருங்க வட்டி தரப்பட்டிக்குது, முற்பண வட்டி தரப்பட்டிக்குது. முற்பண வட்டின்னு சொல்றது ஆரம்பம் 50 இறுதி தரப்பட்டிக்கு 20. சரியா? எனவே இதுல நாங்க ஆரம்ப முற்பணம் இறுதி முற்பணம் சீராக்கணும். எப்பொழுதும் தெளிவா விளையணும். எப்பொழுதும் நாங்க காசுல இருந்து ஆண்டுக்குரிய செலவை கண்டுபிடிக்கும் போது ஆரம்ப முற்பணம் கூட்டுவோம், இறுதி முற்பணம் கழிப்போம். தெளிவா பாருங்க காசுல இருந்து செலவை கண்டுபிடிக்கும் போது ஆரம்ப முற்பணத்தை கூட்டி இறுதி முற்பணத்தை கழிப்போம். அதே போல ஆரம்ப அட்டுருவா கழிச்சு இறுதி அட்டுருவா கூட்டுவோம். இது காசுல இருந்து செலவுக்கு வரும்போது இதான் சீராக்கம். வருமானமோ செலவோ பிரச்சனை இல்லை. முற்பணங்கள்ட ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிப்போம், அட்டுருக்கள்ட ஆரம்பத்தை கழிச்சு இறுதியை கூட்டுவோம். இதுல பாருங்க செலவுல இருந்து காசுக்கு வருது. அப்ப இதை நாங்க என்ன செய்வோம் எதிராக செய்யணும். தெளிவான முறையில விலையும் கொள்ளணும். சரியா? இப்ப இங்க என்ன செய்யறது முற்பணங்கள்ல ஆரம்பத்தை கழிச்சு இறுதியை கூட்டுறோம். ஏன்னா செலவுல இருந்துதான் காசுக்கு வாரும். எனவே முற்பண செலவு பாருங்க ஆரம்பம் 50 இறுதி 20 போட்டுக்கோங்க. ஆரம்பம் 50 இறுதி 20. ஆண்டுக்குரிய வட்டி எவ்வளவு ஆண்டுக்குரிய வட்டி 800க்கு வட்டி போடுறது இல்ல, 600க்கு தான் வட்டி எடுக்கிறது. எனவே 60. 60ஓட 50 கழிச்சு 20 கூட்டுங்க. எனவே செலுத்திய வட்டி வரும் 30. எனவே செலுத்திய வட்டி வரும் 30 போட்டுக்கோங்க 30. செலுத்திய வட்டி கழிப்போம். எனவே பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க. அவ்வளவு தெளிவான முறையில சொல்லித்தாரன். சும்மா இதுல எப்படி கூட்டி கழிக்கிறேன்னு சொன்னா விளங்காது. அதுக்குதான் சொல்லித்தாரன் சீராக்கத்துல காசுல இருந்து செலவை கண்டுபிடிப்போம், காசுல இருந்து வருமானங்களை கண்டுபிடிப்போம். அப்படி வரும்போது அட்டுருக்கண்ட ஆரம்பத்தை கழிச்சு இறுதியை கூட்டுவோம், முற்பணங்கள்ட ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிப்போம். இது
வருமானத்திலிருந்து காசுக்கு வரதால இந்த சீராக்கத்தை மாறி வரும், குறியீடுகள் மாறி வரும். எனவே முற்பணம் ஆரம்பத்தை கழிச்சு இறுதியை கூட்டுங்க. எனவே 60ஓட 50 கழிச்சு 20 கூட்டுங்க. செலுத்திய வட்டி 20, செலுத்திய வட்டி 30. எனவே அதை மைனஸ் பண்ணுங்க. சரியா? எனவே ஆண்டுக்குரிய வட்டி சீராக்கத்துல போட்டுட்டோம், செலுத்திய வட்டியும் போட்டுட்டோம். இப்படி நாங்க ஒவ்வொரு சீராக்கமா பார்த்து பதிவு செய்யணும். அடுத்தது பாருங்க, 5வது நிதியாண்டில் பங்கு லாபம் செலுத்தப்பட்டது. உங்களுக்கு ஒவ்வொரு சீராக்கம் தரப்படும் பொழுது அதை முடிச்சிட்டு போங்க. நிதியாண்டில் பங்கு லாபம் செலுத்தப்பட்டது. இப்ப பங்கு லாபம் செலுத்தப்பட்டா பங்கு லாபத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி பங்கு லாபம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தாரேன். செலுத்திய பங்கு லாபம் நிதியீட்டல் நடவடிக்கை. பங்கு லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கினூடா. இப்ப நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு போடுங்க. நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு ஆரம்ப மீதி போடுவோம், இறுதி மீதி போடுவோம். மீதி வந்தது, மீதி சென்றது. நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு தெளிவா படித்திருக்கிறேன். இது கம்பெனில வரக்கூடிய நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு. ஆரம்ப மீதி, இறுதி மீதி. அடுத்தது ஆண்டுக்குரிய லாபம் செலவுல போடுவோம். அடுத்து வரவுல பொது ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், பங்கு லாபம் செலுத்தியது. இவ்வளவுதான் வரும். நிறுத்தி வைத்த வருவாய் ஆரம்ப மீதி, இறுதி மீதி போடுவோம். ஆண்டுக்குரிய லாபம் செலவுல போடுவோம். வரவுல பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல், நிறுத்தி வைத்த வருவாய், பங்கு லாபம் போடுவோம். எனவே இதுல பாருங்க, உங்களுக்கு மீதிகள் தரப்பட்டிக்கு முதலாவது நிறுத்தி வைத்த வருவாய பாருங்க. ஆரம்பத்துல 1100, இறுதியில 1600. அப்படி போடுங்க. 1100, 1600. அடுத்தது ஆண்டுக்குரிய லாபம். ஆண்டுக்குரிய லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தரப்பட்டிக்கு வரிக்கு முன் லாபம் 1200. வரிக்கு முன் வருமான வரி தந்திக்கிறான் 120 கழிச்சண்டா 1080 ஆண்டுக்குரிய லாபம். வரிக்கு முன் லாபம் தந்திக்குது 1200, வருமான வரி தரப்பட்டிக்கு 120 கழிச்சண்டா 1080 ஆண்டுக்குரிய லாபம். எனவே ஆண்டுக்குரிய லாபத்துல போடுங்க 1080. அடுத்தது பாருங்க, நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்கல். ஆரம்பத்திலேயே சொல்லி தந்தேன். நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கல் 25,000 தர 12 300 வரும். 25,000 தர 12 300. எனவே நிறுத்தி வைத்த வருவாயில போடுங்க 300. அடுத்து பாருங்க, பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல். பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல் நிதி நிலைமை கூற்ற பாருங்க. அதுல பொது ஒதுக்கம் தந்திக்கிறான். அதுல வேறுபாட பாருங்க. 500 இருக்கிறது 600 போகுது. ஆரம்பத்துல 500 600 போனா 100 அதிகரிக்குது. அதான் பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல். இந்த டிஃபரெண்ட சொல்லுவோம் பங்கு லாபம். கூட்டி எடுத்தா டிஃபரெண்ட சொல்லுவோம் பங்கு லாபம். எனவே ஆரம்ப இறுதி நிறுத்தி வைத்த ரூபாய் மீதி 1100 1600. ஆண்டுக்குரிய லாபம் 1080. பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல் பேப்பர்ல தந்திக்கிறான் 500 600 போகுது. எனவே 100 போடணும். நிறுத்தி வைத்த ரூபாய் மூலதனமாக்கியது அவனே சொல்லிக்கிறான் 25,000 தர 12 3 லட்சம். இப்ப கூட்டி எடுத்தா இடைக்கால பங்கு லாபம் வரும். இப்ப கூட்டி கழிச்சு எடுப்போம். இப்ப கூட்டணும்னு சொன்னா 1100ஓட 1080 கூட்டுங்க. 1100ஓட 1080 கூட்டுவோம். கூட்டி இது எல்லாத்தையும் நான் கழிச்சோம்னா இடைக்கால பங்கு லாபம் வரும். சரியா? போட்டுக்கோங்க. 2180. 2180. இப்ப கூட்டுனா பாருங்க 1600 1900 2000. 2180ல 2000 போனா பங்கு லாபம் 180. கூட்டுனா 2180, வரவுல வாரது 2000 கழிச்சோம்னா 180. நிதியீட்டல் நடவடிக்கையில போடுங்க. பங்கு லாபம் செலுத்தியது 180. பங்கு லாபம் செலுத்தினா காசு வெளியே போகும். எனவே பிரேக்கெட் பண்ணி காட்டு. பங்கு லாபம் செலுத்தினா காசு போகும். எனவே பிரேக்கெட் பண்ணி காட்டு. ஒவ்வொரு சீராக்கத்துல வரக்கூடியது அப்படி அப்படி பார்த்து போடுறது மட்டும்தான். சரியா? முதல் 5 சீராக்கம் முடிவடைஞ்சிட்டு பேலன்ஸ் செஞ்ச பார்ப்போம். உங்களுக்கு பொறுமையா மெதுவா சொல்லித்தாரன். முதலாவது கணக்கு தானே, அடுத்தடுத்த கணக்கு ஸ்பீடா செய்வோம். அடுத்தது பாருங்க 6வது ஆதனம் பொறி உபகரணங்கள் கொள்வனவு விற்பனை காசுக்கு இடம் பெற்றது. ஓகே. அடுத்து 7வதுக்கு வாங்க.
காணி இவ்வாண்டு ரூபாய் 4 லட்சம் குறைத்து மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஓகே, அப்ப மீள் மதிப்பீடு தொடர்பா தரப்பட்டுச்சு. மீள் மதிப்பீட்டு குறைவு, மீள் மதிப்பீட்டு லாபம் எங்க வரும்? சீராக்கத்துல வரும். மேல் மதிப்பீட்டு நட்டமும் மேல் மதிப்பீட்டு லாபமும். இப்ப இதுல மீள் மதிப்பீட்டு குறைவுண்டு மட்டும்தான் தந்திக்கிறான். இப்ப சும்மா குறைவை மட்டும் வச்சு லாபத்தை கண்டுபிடிக்கிறாது, நட்டத்தை கண்டுபிடிக்கலாது. இதுல பாருங்க, காணி மீள் மதிப்பீட்டு குறை தரப்பட்டிக்கு 400, காணி மேல் மதிப்பீட்டு குறை 400 தரப்பட்டிக்கு. நிதி நிலைமை கூற்ற பாருங்க, ஆரம்பத்துல காணி மறுமதிப்பீட்டு ஒதுக்கம் 300 தரப்பட்டிக்குது. மறுமதிப்பீட்டு மேல் மதிப்பீட்டுனா எல்லாம் ஒண்ணு. இப்ப ஆரம்பத்துல 300 தரப்பட்டிக்குது, இது ஆரம்பம். இது இரண்டாவது தடவை. இப்ப ஆரம்பத்துல 300, ரெண்டாவதுல என்ன 400. ஆரம்பத்துல மீள் மதிப்பீட்டு மிகை வச்சுக்கிறோம். மீள் மதிப்பீட்டு மிகை 300 காணப்படுது. இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யும் போது 400 வருது. இப்ப ஆரம்பத்தில் உள்ள மிகையை வச்சு நட்டத்தை ஈடு செய்யணும். அப்ப 400 நட்டம் 300 மிகைண்டா 300 இல்லாமக்குனா மேலதிகமா நட்டமா வாரதே வரும், அந்த 100. இதான் சொல்லுவோம் மேல் மதிப்பீட்டு நட்டம். இப்படி சிம்பிளா எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பத்துல மேல் மதிப்பீட்டு மிகைண்டு உங்களுக்கு நிதிநிலைமை கூட்டுல தரப்படிக்கு 300. இப்ப இரண்டாவது தடவை மேல் மதிப்பீடு செய்யும் போது குறை வரப்படிக்கு 400. இப்ப ஆரம்பத்தில் உள்ள மிகையை வச்சு இறுதியில உள்ள குறைய சீராக்கம் செய்யணும். அப்ப உங்களுக்கு 300 இல்லாம போயிடும். அப்ப மேலதிகமா வாரது 100 மட்டும்தான் நட்டம். அதை நாங்க சொல்லுவோம் காணி மேல் மதிப்பீட்டு நட்டம். அதை எங்க போடுறது? சீராக்கத்துல பதிவு செய்யணும். எனவே போட்டுக்கோங்க மேல் மதிப்பீட்டு நட்டம். மேல் மதிப்பீட்டு நட்டம் எவ்வளவு? 100. நட்டம்னா கூட்டம். அப்ப 100 எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி தந்துக்கிறேன். ஆரம்பத்துல 300 மிகை, இறுதியில குறை 400. எனவே கையில லாபம் 300 இருக்குது, நட்டம் 400. அப்ப 300 வச்சு அந்த நட்டத்தை இல்லாமக்குனா மேலதிகமா 100 நட்டம் வருது. அதை போடுங்க, மேல் மதிப்பீட்டு நட்டம் கூட்டும். எட்டாவதா பாருங்க, இவ்வாண்டுக்கான வருமான வரி 1,20,000. ஓகே, வருமான வரி என்னத்துக்கு தரப்பட்டிருக்குதுன்னா செலுத்திய வரியை கண்டுபிடிக்கிறது. இதுல பாருங்க செலுத்திய வரின்னு ஒரு விஷயம். இப்ப நான் பார்ப்போம் செலுத்திய வரி எப்படி கண்டுபிடிக்கிறேன். ஏற்கனவே சொல்லி தந்தேன், முற்பணங்கள் அட்டுறுக்களை வச்சுதான் செலுத்திய வரியும் கண்டுபிடிக்கிறது. அதாவது நோமலா காசுல இருந்து ஒரு வருமானமோ செலவை கண்டுபிடிக்க மறக்க கூடாது. முற்பணங்கள் ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிக்கணும், அட்டுறுக்கள் ஆரம்பத்தை கழிச்சு இறுதியை கூட்டணும். இப்ப நாங்க டிரெக்டா செலவுகள் தரப்பட்டிக்கு அதுல இருந்து காசுக்கு வரும்போது இந்த தியரி, இந்த கான்செப்டுக்கு எதிராக செய்யணும். அந்த பிளஸ் மைனஸ் மாறி வரும். இப்ப இதுல பார்ப்போம், அப்படி போடுவோம், செலுத்திய வரியை கண்டுபிடிக்கும். செலுத்திய வரி முதலாவது பாருங்க, ஆண்டுக்குரிய வரி மதிப்பீட்ட வரி தெரியும் 1,20,000. அந்த மதிப்பீட்ட வரி 1,20,000. நிதிநிலைமை கூட்டுல பாருங்க வரி ஏற்பாடு தரப்படி. ஆரம்ப ஏற்பாடு, இறுதி ஏற்பாடு, அட்டுரு தரப்படி. அட்டுருக்கள் என்ன செய்வோம்? நோமலா ஆரம்பத்தை கழிச்சு இறுதியை கூட்டுவோம். நோமலா ஒரு வருமானமோ செலவு கண்டுபிடிக்கும் போது ஆரம்பத்தை கழிச்சு இறுதியை கூட்டுவோம். இப்ப என்ன செய்வோம்? இதுக்கு எதிரா போடுவோம். இப்ப ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிப்போம். ஓ, வரிய பாருங்க தரப்பட்டிக்குது. ஆரம்பம் 150, இறுதி 100. ஆரம்பம் 150, இறுதி 100. டிஃபரெண்ட் பாருங்க, 50 கூட்டப்படும். 150 கூட்டம் 100 கழிக்கிறா நோமலா கல்குலேட்டர்ல கூட்டி பாக்குறது இல்ல, நீ வேகமா செய்யணும். அப்ப 50 தான் கூட்டணும். எனவே 170 காசாக செலுத்திய வரி. 170 காசாக செலுத்திய வரி. எனவே வரியில போடுங்க 170. சரியா? இவ்வாண்டுக்கான வரிக்கு முன் லாபம் 1,200 போட்டுட்டோம். இவ்வாண்டுக்கான கடன் விற்பனை 3,500. அது நாங்க அடுத்த வினாக்கு பார்ப்போம். இப்ப எல்லாம் பதிவு செஞ்சிட்டோமான்னு பார்ப்போம். வரிக்கு முன் லாபம் 1,200 சரி, மேல் மதிப்பீட்டு நட்டம் சரி, ஐய கடன் போட்டோம், வட்டி போட்டுட்டோம். அடுத்தது சொல்லி தந்துக்கிறேன், பெருமான தேய்வு. பெருமான தேய்வு நாங்க போடணும். பெருமான தேய்வு எவ்வளவு கண்டுபிடிச்சோமே. பெருமான தேய்வு 800
அதாவது பெருமான தேவை பாருங்க, 400 தரப்பட்டிக்கு தானே கிரயம், ஆரம்பத்திலேயே சொல்லித்தாங்க 400 தரப்பட்டி அகற்றது பெருமான தேவை மட்டும்தான் அதுல இருக்குது. 400 அதுக்கு 10 வீதம்னா 40. நாங்க 2 வருடங்கள் பயன்படுத்துறோம். எனவே பெருமான தேய்வு ஆண்டுக்குரியது 80ன்னு ஆரம்பத்திலேயே சொல்லித்தாங்க. நாங்க என்ன செய்யணும், செயற்பாடு நடவடிக்கையில காசல்லா உருப்படியில சீராக்கம் செய்யறோம். எனவே பெருமான தேய்வு சீராக்கம் செய்யணும். எனவே அது மட்டும் வரும், போட்டுக்கோங்க. பெருமான தேய்வு, பெருமான தேய்வு 80. பெருமான தேய்வு ஒரு செலவு, எனவே கூற்றம் 80. சரியா? அப்ப நீங்க ஆதனம் பொறிவனம் செய்யும் போது அந்த பெருமானத்தையும் பதிவு செய்யணும். இப்ப பெருமானத்தையும் என்பது எப்படி வருதுன்னு தெரியும் தானே, ஆரம்பத்திலேயே சொல்லி தந்துட்டு. 400 கிரயம், 10 வீதம் ஆண்டுக்கு 40, 2 வருடம் பயன்படுத்துறோம். எனவே 80 பெருமான தேய்வு. அதை கூட்டி காட்டுறோம். அப்ப செயற்பாட்டு நடவடிக்கையில வரிக்கு முன் லாபம், சீராக்கத்துல மீள் மதிப்பீட்டு நட்டம், பெருமான தேய்வு, ஐயக்கடன், வட்டி, அகற்றல், லாபம் எல்லாம் போட்டோம். சரியா? இது எல்லாத்தையும் நாங்க கூட்டி எடுக்கணும். கூட்டி எடுத்தா தொழிற்படு மூலதன அசைவுக்கு முன் செயற்பாட்டு லாபம், தொழிற்படு மூலதன அசைவுக்கு முன் செயற்பாட்டு லாபம் கூட்டி எடுங்க. ஆன்சர் வரும் 1400. இதுல இருந்து நம்ம தொழிற்படு மூலதன அசைவை கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பெயர்? தொழிற்படு மூலதன அசைவுக்கு முன் செயற்பாட்டு லாபம். தொழிற்படு மூலதன அசைவுக்கு முன் செயற்பாட்டு லாபம். இதுல இருந்து தொழிற்படு மூலதன அசைவை கண்டுபிடிக்கணும். தொழிற்படு மூலதன அசைவுண்டா என்ன? நடைமுறை சொத்துக்கள் அதிகரிப்பு குறைவு. இப்ப இதுல உங்களுக்கு நடைமுறை சொத்துக்கள் தரப்பட்டிக்கு இருப்புக்கள், கடன் பட்டோர், கடன் கொடுத்தோர், இது மட்டும்தான் தரப்படுது. அது அதிகரிப்பு குறைவை போடுவோம். இருப்புக்கள், கடன் பட்டோர், கடன் கொடுத்தோர். இப்ப நிதிநிலைமை கூற்றுக்குவாங்க. சீராக்கம் எல்லாம் பதிவு செஞ்சிட்டோம். இப்ப நிதிநிலைமை கூற்றுக்குவாங்க. அதுல முதலாவது இருப்புக்களை பாருங்க. இருப்புக்கள் ஆரம்பம் 320, இறுதியில 240. ஆரம்பம் 320, இறுதியில 240. அப்ப டிஃபரண்ட் எவ்வளவு? 80. ஆரம்பம் 320, இறுதியில 240னா எவ்வளவு குறைவடையுது? 80 இருப்புக்கள். எனவே இருப்பு குறைவு. இருப்புக்கள்னா என்ன? சொத்துக்கள். சொத்துக்களை நாங்க என்ன செய்யணும்? எதிர்கணி அடிப்படையில செய்யணும். எனவே குறைஞ்சா பிளஸ் போடுங்க, 80. இருப்புக்கள் குறையுது, எனவே பிளஸ் போடுங்க, 80. 320 ஆகிறது 240 போகுது, 80 குறையுது, இருப்புக்கள் குறைஞ்சா பிளஸ் 80. அடுத்தது பாருங்க, கடன் பட்டோர். கடன் பட்டோர் எப்படி கண்டுபிடிக்கிறது? தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். கடன் பட்டோர கொண்டு செல் பெறுமதியை வச்சு கண்டுபிடிக்கிறது இல்ல, உண்மையான பெறுமதி. உண்மையான பெறுமதி ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், 400ம் 300ம். சரியா? கடன் பட்டோர், கடன் பட்டோர் 360, அடுத்து 270. 2020ல 270ம் 2021ல 360ம் காணப்படுது. இது 90 வீதம் கழிக்கப்பட்ட பெறுமதி. அப்ப 100 வீதம் தான் கண்டுபிடிச்சு காட்டின, 400 300. இப்ப இந்த டிஃபரண்ட மட்டும் தான் பார்க்கணும். 300 ஆகிறது 400 வருது. அப்ப எவ்வளவு அதிகரிக்குது? 100. 300 ஆகிறது 400, 100 அதிகரிக்குது. எல்லாரும் என்ன செய்வீங்க? இந்த கொண்டு செல் பெறுமதியை வச்சு போடுவீங்க. அப்படி போட்டா ஆன்சர் பிழையா வரும். எனவே 300 400. எனவே 100 அதிகரிக்குது. இப்ப கடன் பட்டோர் அதிகரிப்பு 100. அதிகரிப்புண்டா என்ன? எதிர்கணியம் கழிக்கணும். எனவே மைனஸ் பண்ணுங்க 100. அடுத்த இறுதியா பாருங்க, கடன் கொடுத்தோர். கீழே வாங்க. கடன் கொடுத்தோர் 280, 240. ஆரம்பத்துல 280 ஆயிக்கு, இறுதியில 240 ஆயி. அப்ப எவ்வளவு குறையுது? 40 குறைவடையுது. நடைமுறை பொறுப்புகள் குறைவடைஞ்சா நேர்கணியம், குறைஞ்சா மைனஸ். எனவே கடன் கொடுத்தோர் குறைவு 40, மைனஸ் போடுங்க. சரியா? இப்ப சரியா செஞ்சிட்டோம். தொழிற்படும் மூலதன அசைவு, முதலாவது இருப்புக்கள் குறைவு, எனவே கூட்டுங்க 80. கடன் பட்டோர் அதிகரிப்பு, எனவே கழிங்க 100. கடன் கொடுத்தோர் குறைவு, எனவே கழிங்க 40. இப்ப கூட்டி எடுத்தோம்னா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு வரும். செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு வரும். செலுத்திய வட்டி வரி சரியா போடுவோம். அதை அழிச்சிட்டு
செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு, அதுபோல செலுத்திய வட்டி, செலுத்திய வரி, செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசு. இதை கழிச்செடுப்போமே. 1400, 1480, 140 போனா 1340. இதுக்கு என்ன பெயர்? செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு. செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு. அதுல இருந்து செலுத்திய வட்டி, செலுத்திய வரியை கழிக்கணும். சரியா? இப்ப செலுத்திய வட்டி 30, செலுத்திய வரி 170. அது அப்படியே கழிச்சோம்னா வரக்கூடிய ஆன்சர் செயற்பாட்டு நடவடிக்கையில் பயன்படுத்திய அல்லது உருவான தேறிய காசு பாட்டு. எனவே 1340 இருந்து 30ஐயும் 170ஐயும் கழிச்சு போடுங்க. செகண்ட்ல போடுங்க. செகண்ட்ல போடுங்க. 1140. இதுக்கு எழுதி கொள்ளுங்க. செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசு. செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசு. இப்ப முதலாவது நாங்க செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசு பாத்தில கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? 1140. அடுத்து முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை, அடுத்து அதிகரிப்பு குறைவு, ஆரம்ப காசு, இறுதி காசு. அதோட கணக்கு முடிவடையும். வரிக்கும் லாபம், பெருமானத்தையும், நட்டம், வட்டி, ஐயக்கடன், லாபம் கூட்டி எடுத்தோம்னா 1400. தொழிற்படு மூலதன அசைவுக்கு முன் செயற்பாட்டு லாபம். தொழிற்படு மூலதன அசைவு செஞ்சோம்னா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு 1340. இதிலிருந்து செலுத்திய வட்டி, செலுத்திய வரியை கழிச்சா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசு. அடுத்து பாருங்க, முதலீட்டு நடவடிக்கையில ரெண்டு விஷயம் வருது. ஆதனம், பரிவர்த்தனை, கொள்வனம், விற்பனை மட்டும். எனவே அதை சீராக்கி போடுவோம். ஆதனம், பரிவர்த்தனை, கொள்வனம், விற்பனை மட்டும்தான் வருது. 200 கழிக்கப்படுது, 370 கூட்டப்படுது. எனவே இறுதியில 170 போட்டுக்கோங்க. முதலீட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசு. முதலீட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசு எல்லாம் பதிவு செஞ்சிட்டோம். கூட்டி போறது மட்டும்தான். 200 கழிக்கப்படுது, 370 கூட்டப்படுதுன்னா இறுதியில 170 பிளஸ் செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசு. மைனஸ்ல வந்தா பயன்படுத்தின்னு வரும், பிளஸ்ல வந்தா உருவானதுன்னு வரும். அடுத்து நிதியீட்டல் நடவடிக்கை. நிதியீட்டல் நடவடிக்கையில் என்னெல்லாம் போட்டுக்கிறோம்? பங்கு வழங்கல், செலுத்திய பங்கு லாபம். வேற என்ன வரும்? இன்னும் ஒரு விஷயம் வரும், வங்கி கடன் வரும். வங்கி கடனை பாருங்க, வங்கி கடன் பெற்றது வரும். உங்களுக்கு நார்மலா சொல்றேன். நார்மலா ஒரு ஆண்டுக்கு தரப்பட்டா போடலாம், 2 ஆண்டுகளுக்கு தரப்பட்டா மாற்றங்களை தான் போடணும். அதுக்குதான் ஐய கடன் மாற்றம் போடுறோம், சாலவடிகளும் மாற்றம் போடுறோம். எனவே வங்கி கடன் ஆரம்பத்துல 600 பெறப்பட்டிக்கு, இறுதியில 800 பெறப்பட்டி. வங்கி கடன் 600, 800 மாற்றத்தை பாருங்க 200. இதான் சொல்லுவோம் வங்கி கடன். இப்ப ஆரம்பத்துல 600, இறுதியில 800. வங்கி கடன் பெற்றது நிதியீட்டல் நடவடிக்கைக்கு வரும். எனவே வங்கி கடன் போடுங்க. அதுதான் மாற்றம் 200. சரியா? எனவே வங்கி கடன் போட்டுட்டோம். இப்ப கூட்டி எடுப்போம். பங்கு வழங்கல் 900, வங்கி கடன் 200, செலுத்திய பங்கு லாபம் 180. சீராக்கணும்டா நிதியீட்டல் நடவடிக்கையில் உருவான தேறிய காசு 920. இப்போ ஒவ்வொரு நடவடிக்கையில வரக்கூடிய தேறிய காசை எடுத்துட்டோம். 1140, 170, 920. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி எடுப்போம். கூட்டி எடுத்தா என்ன ஆன்சர்? காசும் காசுக்கு சமனானவற்றின் தேறிய அதிகரிப்பு அல்லது குறைவு, அதை கண்டுபிடிப்போம். எனவே எழுதி கொள்ளுங்க. காசு காசுக்கு சமனானவற்றின், காசு காசுக்கு சமனானவற்றின் தேறிய அதிகரிப்பு. மூணையும் கூட்டி போட்டோம்னா காசு காசுக்கு சமனானவற்றின் தேறிய அதிகரிப்பு வரும். 1140, 170, 920. கூட்டி எடுங்க. 2230. 2230. இதோட நாங்க என்ன செய்யணும்? ஆரம்ப காசு காசுக்கு சமனானதை போட்டா இறுதி காசுக்கு காசுக்கு சமனானவை பேப்பர்ல என்ன வந்திக்குதோ அதுக்கு சமனா வரும். சரியா? இப்ப தேறிய அதிகரிப்பு 2230 எடுத்துட்டோம். ஆரம்ப காசை போட்டா இறுதி காசு சரியா வரணும். இப்ப நாங்க செஞ்ச கணக்கு சரி. இதுல பாருங்க, காசு ஆரம்பம் தரப்படி பாருங்க 2190. அப்படி போடுங்க 2190. இறுதி காசு பாருங்க, பேப்பர்ல தரப்பட்ட ஆன்சர் வரணும். பேப்பர்ல பாருங்க உங்களுக்கு தாவல்ல தரப்பட்டிக்கு இறுதி காசு தரப்பட்டிக்கு 4420. சரியா? 4420.
4420 நாங்க கூட்டி எடுக்கும் போது இறுதியில ஆன்சரா வந்தா காசு பாய்ச்சல் கூற்று சரி. இப்ப 2230ஓட 2190 கூட்டுனா எவ்வளவு வரும்? நீங்களே பாத்துக்கோங்க. 4420 இறுதி காசுக்கு சமனானவை 4420. எனவே நாங்கள் செஞ்ச காசு பாய்ச்சல் கூற்று ஆன்சர் சரி. சரியா? இப்படிதானே கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு பொதுவா காசு பாய்ச்சல் கூற்றுல ஆரம்ப காசு இறுதி காசு தருவான், சில சந்தர்ப்பங்கள்ல தரமாட்டான். அப்படி காசு ஆரம்ப இறுதி மீதி தந்தா உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூற்று செஞ்சது சரியா பிழையாண்டு கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று செய்யலாம். சரியா? மிக விளக்கமான முறையில தெளிவா பொறுமையா சொல்லி தந்தீங்க. இறுதியா லாஸ்டா ஒருக்கா குயிக்கா சொல்லித்தாரன், அதோட இந்த காசு பாய்ச்சல் கூற்ற முடிப்போம். முதலாவது வரிக்கு முன் லாபம் போடுவோம் 1200. அதுல வரக்கூடிய சீராக்கங்களை பதிவு செய்யும். சரியா? அதுல ஆதனம் பொறிபான அகற்றல் லாபம் டிரெக்டா தந்தா, எனவே 50 லாபம் தான் கழிப்போம். அடுத்தது ஆதனம் பொறிபான கொள்வனவு தரப்படி டிரெக்டா 200 கழிப்போம். ஆதனம் பொறிவான கொள்வனவு விற்பனை காசுக்கு இடம்பெற்றுக்கிட்டு வந்தா கொள்வனவு விற்பனை கட்டாயம் வரும். எனவே கொள்வனவு போட்டும் விற்பனையை கண்டுபிடிக்கணும். விற்பனையை கண்டுபிடிக்கத்தான் தெளிவா சொல்லி தந்தேன், நீங்க எழுதி வச்சுப்பீங்க, பாத்துக்கோங்க. ஆரம்பத்துல கிரயம் 400, அதுக்கு திரண்ட பெருமான தேய்வு கண்டுபிடிக்கணும். ஆண்டுக்குரிய பெருமான தேய்வு 40ண்டா திரண்ட தேய்வு 2 வருடத்துக்கு 80. இப்ப 400ல 80 போனா 320 கொண்டு செல் மீதி. அந்த 320ஓட 50 கூட்டினா உங்களுக்கு சந்தை பெறுமதி ஆற்றல் பெறுமதி வரும் 370. அதை போடுறோம் 370 பிளஸ். சரியா? அடுத்தது பாருங்க, நிறுத்தி வைத்த ரூபாயை மூலதனமாக்கிய பெறுமதி கண்டுபிடிக்க தந்திக்கு 25,000 தர 12. 25,000 12ஆல பிறகுனா 3 லட்சம். நிறுத்தி வைத்த ரூபாய் என்னத்துக்கு தரப்பட்டீங்கன்னா பங்கு வளங்களை கண்டுபிடிச்சு போடு. இப்ப கூறப்பட்ட மூலதனத்துக்கு போங்க. கூறப்பட்ட மூலதனம் 2400 3600 1200 தரப்பட்டி. 1200 மொத்தத்துல நிறுத்தி வைத்த ரூபாயும் உள்ளுக்க வரும். எனவே 1200ல 300 போனா 900 பங்கு வளங்கள்னு போடணும். ஏன்னா கூறப்பட்ட மூலதனத்துல சாதாரண பங்கு வளங்கள், உரிமை வளங்கள், நிறுத்தி வைத்த ரூபாய், மூலதனமாக்கல் எல்லாம் வரும். எனவே 1200 மொத்தம்டா அதுல நிறுத்தி வைத்த ரூபாய் 300 கழிச்சா 900 பங்கு வளங்கள். சரியா? நிறுத்தி வைத்த ரூபாயில டிஃபரன்ஸ் தரப்படிக்கு 500 அது வராது. உங்களுக்கு மேலதிக சீராக்கத்துல தந்த 300 தான் நிறுத்தி வைத்த வருவாய் பெருக்கி பாக்குறது. எனவே 900 பங்கு வளங்கள். சரியா? அடுத்தது பாருங்க, கடன் பட்டோர் ஐயக்கடன் பார்த்து போடணும். அப்ப ஐயக்கடன் சொல்றது இறுதி மீதிக்கு தான் கண்டுபிடிக்கப்படும். அதுல தரப்படிக்கு கொண்டு செல் பெறுமதி 270 360. அப்ப 90 தான் 270 360னா 100 வீதம் 400 360. அதாவது 400 300. சரியா? அப்ப 400 300 தான் இறுதி மீதி. அதுக்கு 10 வீதம் தான் 30 40. தெளிவா சொல்லிட்டேன். ஒரு ஆண்டுக்குரிய மீதி தந்தா இறுதியே போடுங்க, அப்படி இல்லையா டிஃப்ரெண்டா போடணும். எனவே 40 30 தான் ஐயக்கடன். எனவே டிஃப்ரெண்ட் 10. எனவே ஐயக்கடன் போட்டு கூட்டுங்க. அடுத்தது தரப்பட்டிக்கு பெற்ற வங்கி கடன். வங்கி கடன் சொல்றது இறுதியில பெறப்பட்டா அது வங்கி கடனா எடுக்கலாம். ஆனா அந்த இறுதியில பெறப்பட்டது இறுதி டேட்டுக்கு தரப்பட்டி. அப்ப நாங்க நிதி கூட்டுகளை பெறும்போதுதான் வங்கி கடன் பெற்றா அதுக்கு வட்டி போடலாது, முன்னுக்குள்ள வங்கி கடனுக்கு தான் வட்டி போடலாம். எனவே வங்கி கடன் முதலாவது நிதியீட்டல் நடவடிக்கை ஆரம்பத்துல 600 இறுதியில 800 டிஃபரெண்ட் 200. எனவே வங்கி கடன் 200 போடும். அடுத்து வங்கி கடன் வட்டின்னு சொல்றது ஆண்டுக்குரியது எவ்வளவு 600க்கு 10 வீதம் 60 மேல போட்டுக்கோம். அடுத்து செலுத்திய வட்டியை கண்டுபிடிக்கணும். ஆண்டுக்குரியது 60ஓட முற்பண வட்டிகளை சீராக்கணும். அப்படி முற்பண வட்டிகளை சீராக்குனா ஆண்டுக்குரியது 60, ஆரம்ப முற்பணம் 50 கழிச்சு இறுதி முற்பணம் 20 கூட்டுனா செலுத்திய வட்டி 30. அதை போடுங்க, செலுத்திய வட்டி. அடுத்தே பாருங்க, நிதியாண்டில் பங்கு லாபம் செலுத்தப்பட்டது. பங்கு லாபம் செலுத்தப்பட்டதுதான் சொல்லி தந்தன். நிறுத்தி வைத்த ரூபாய் கணக்கின் ஊடாக. எனவே நிறுத்தி வைத்த ரூபாய் கணக்கு போட்டுக்கிறோம். ஆரம்ப மீதி 1100, இறுதி மீதி 1600. ஆண்டுக்குரிய லாபம் 180. பொது ஒதுக்கம் 100, நிறுத்தி வைத்த ரூபாய் மூலதனமாக்குதல் 300. டிஃபரெண்டா வருது செலுத்திய பங்கு லாபம். எனவே கூட்டி எடுத்தோம்டா மொத்தம் 2180. 2000 கழிச்சா செலுத்திய பங்கு லாபம் 180. எனவே பங்கு லாபம் போடுங்க 180.
அடுத்து காணி குறைத்து மேல் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆரம்பத்துல மிகை 400 தரப்பட்டிக்கு 300 குறைச்சி மேல் மதிப்பீடு செய்யப்பட்டா மிகை 300 வச்சு நட்டம் 400 ஈடு செஞ்சோம்னா மேலதிகமா 100 வருது நட்டம். அது போடுங்க. ஆதனம் குறைவான மீன் மதிப்பீட்டு நட்டம் 100 கூட்டி காட்டுங்க. அடுத்து வருமான வரி 120. வருமான வரி என்னது தரப்பட்டீங்கன்னா செலுத்திய வரியை கண்டுபிடிக்க. அப்ப 120 வரியோட ஆரம்ப ஏற்பாடு இறுதி ஏற்பாடு. ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிங்க. காசா செலுத்தியது 170 கழிச்சுக்கோங்க 170. சரியா? அதுக்கு ஒரு வாரம் தொழிற்படும் மூலதன அசைவு. இருப்புக்கள் கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர். இருப்புக்கள் குறைவு என்பது கடன்பட்டோர் அதிகரிப்பு 100 கடன் கொடுத்தோர் குறைவு 40. இப்ப எல்லாத்தையும் பதிவு செஞ்சிட்டோம். கூட்டி எடுத்தா சரி. செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் முதலாவது கூட்டி எடுப்போம். தொழிற்படும் மூலதன அசைவுக்கு முன் செயற்பாட்டு லாபம் 1400 அல்லது தொழிற்படும் மூலதன அசைவு செஞ்சோம்னா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு 1340 செலுத்திய வரி செலுத்திய வட்டியை கழிச்சோம்னா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான தெரிய காசு 1140 செகண்ட்ல போடுங்க. முதலீட்டு நடவடிக்கை டிரெக்டா போடுங்க 170 முதலீட்டு நடவடிக்கை மூலம் உருவான தெரிய காசு. நிதியீட்டு நடவடிக்கை கூட்டி போடுங்க. நிதியீட்டு நடவடிக்கை மூலம் உருவான தெரிய காசு 920. இந்த மூணையும் கூட்டி காசுக்கு சமானவற்றின் அதிகரிப்பு 2230. ஆரம்ப காசை போட்டோம்னா பேப்பர்ல வந்து தகவல்ல வந்து இறுதி காசு வரணும். எனவே காசு பாத்திர கூற்று சரியா வரும். எனவே 2230 காசுக்கு சமானவற்றை அதிகரிப்பு. ஆரம்ப காசை போடுங்க 2190. எனவே ஆன்சர் 2190 2230 கூட்டுனா இறுதி ஆன்சர் 4420. ரெக்கார்டிங் கிளாஸை பார்த்து படிக்கிற சகல மாணவர்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில போட்டுக்கோங்க அல்லது யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல போட்டுக்கோங்க. நாங்க செஞ்ச ஆன்சர் சரியா இல்லையா, இறுதி காசு சமப்படுதா இல்லையாண்டு சகல மாணவர்களும் போட்டுக்கோங்க. எனவே காசு பாய்ச்சல் கூற்று நேர்முறை சரியா செஞ்சிட்டோம். இது உங்களுக்கு முதலாவது கேள்வி பேப்பர் கிளாஸ்ல செய்யறோம். அதனால உங்களுக்கு இலகுவான முறையில திருப்பி சொல்லி தந்துட்டேன். சரியா? எனவே இதோட காசு பாய்ச்சல் கூற்று முடிவடையுது. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கணக்கீட்டு வீதங்களை தொடர்ச்சியா செஞ்சு தாரேன். ஓகே, நாங்க அடுத்த வினாக்கு போவோம். இப்ப ஆரம்பத்துல நான் பார்த்தோம் கணக்கீட்டு வீதங்களும் காசு பாய்ச்சல் கூற்றும் சமனா வரும். ரெண்டும் எப்படி வரும்? சமன்னு சொன்னா அதாவது ஜாயின் பண்ணி வரும். ஒரே வினாவுல வரும். இப்ப காசு பாய்ச்சல் கூற்று நேரில் முறை தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். இதுக்கு பிறகும் இந்த வினா கிளியர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு டைம் எடுத்து விளக்கமான முறையில ரிப்பீட் பண்ணி சொல்லி தந்தோம். அடுத்த வினாக்கு போவோம். ஆவன்னா கேள்வி. கணக்கீட்டு வீதங்கள் கேட்கப்பட்டிக்கு 5 வீதங்கள் கேட்கப்பட்டிக்கு சமன்பாடை போட்டு கண்டுபிடிப்போம். எல்லாரும் பேப்பரை பாருங்க. கணக்கீட்டு விகிதங்கள் மிக இலகுவான விஷயம். உங்களுக்கு கணக்கீட்டு விகிதங்கள்ல 2 முறைகள்ல தான் வினாக்கள் வரும். முதலாவது தகவல்கள் தரப்பட்டு டிரெக்டா அந்த விகிதங்களோட பெருமதியை கணிப்பிட சொல்லுவோம். அப்ப சமன்பாடுகளை போட்டுவோம், பிரதியீடு செய்வோம். இரண்டாவது வினா 2020 வந்த மாதிரி. அதாவது 2 நிறுவனங்கள் தரப்பட்டு விகிதங்கள் ஆன்சரா தருவான். எது சிறந்த நிறுவனம்னு கொடுக்கணும். சரியா?
உங்களுக்கு 2019 டிரெக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துச்சு. 2020 அதாவது 2020 எந்த நிறுவனம் சாதகம்னு வந்துச்சு. அதே போல 2021 அதுலயும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு இறுதியா பார்த்தோம் பாஸ் பேப்பர் 2023-24 அதுல 23ஆம் ஆண்டு பேப்பர்ல 15 புள்ளிகளுக்கு வந்துச்சு. கண்டுபிடிக்கிற மாதிரியும் வந்துச்சு, ஒப்பிடக்கூடிய மாதிரியும் வந்துச்சு. அப்படி ரெண்டும் ஒன்னா ஜாயின் பண்ணியும் தரலாம், அல்லது ஒரு ஆண்டுக்கு கணிப்பீடு செய்யற மாதிரி வரும், ஒரு ஆண்டுக்கு நிறுவனங்களை ஒப்பிட்டு சாதகமானது வரும். சரியா? உங்களுக்கு 5 வருட பாஸ் பேப்பரும் செஞ்சு காட்டுகிறேன், எப்படி கணக்கீட்டு வீதங்கள் வரும், அதுல எப்படி கேட்பான். சரியா? இப்ப மேலதிகமா பார்க்க போறோம். இப்ப கணக்கீட்டு வீதங்கள் வந்தா முழுமையா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் என்று படிக்கக்கூடிய சால மாணவர்களும் உங்களுக்கு பார்ட் 2ல கணக்கீட்டு வீதம் 10 புள்ளிகள் அல்லது 15 புள்ளிகளுக்கு வரும், நியூ சிலபஸ் பாஸ் பேப்பர் அடிப்படையில். சரியா? அப்ப இந்த மாடல் பேப்பர்ல உங்களுக்கு கணக்கீட்டு விதங்கள் டைரக்டா கண்டுபிடிக்கிற தரப்படிக்கு ஏற்கனவே படிச்ச விடயம். எனவே விரைவா பார்த்துக்கொள்ளும். இப்ப முதலாவது கேட்கப்பட்ட கணக்கீட்டு சமன்பாடை எழுதி கொள்வோம். முதலாவது உரிமை மீதான திரும்பல் வீதம். உரிமை மீதான திரும்பல் வீதம். உரிமை மீதான திரும்பல் வீதம் சொல்றது உரிமை மீதான திரும்பல் வீதம் சொல்றது உரிமை மீதான திரும்பல் விகிதம் அல்லது உரிமை மீதான வருவாய் விகிதம். கம்பெனியில உரிமை மூலதனம் அல்லது உரிமை ஆண்டுக்குரிய லாபம் தர 100. முதலாவது உரிமை மூலதனம் அல்லது உரிமை மீதான திரும்பல் வீதம் தான் உரிமை மூலதனம் ஆண்டுக்குரிய லாபம் தர 100. மொத்த சொத்துக்கள் மீதான திரும்பல் வீதத்துலதான் ஆண்டுக்குரிய லாபத்தோட வட்டியை கூட்டணும். நோமலா உரிமை மீதான திரும்பல் வீதம் அல்லது வருவாய் வீதம் தான் உரிமையின் மேல் ஆண்டுக்குரிய லாபம் தர 100. இரண்டாவது வட்டி காப்பு வீதம். வட்டி காப்பு வீதம் எழுதி கொள்ளுங்க. வரிக்கு முன் லாபம் ஆண்டுக்குரிய வட்டி அதன் கீழ் வட்டி. அடுத்து மூன்றாவது கடன் உரிமை வீதம். கடன் உரிமை வீதம் எப்படி வரும்? உரிமை மூலதனத்தின் மேல் கடன் மூலதனம் தர 100. உரிமை மூலதனத்தின் மேல் கடன் மூலதனம் தர 100. அடுத்து நான்காவது பாருங்க, கடன்பட்டோர் புரள்வு விகிதம். கடன்பட்டோர் புரள்வு விகிதம் கடன் விற்பனையின் கீழ் சராசரி கடன் பட்டோர். கடன் விற்பனையின் கீழ் சராசரி கடன் பட்டோர். இறுதியா பாருங்க, பங்கொன்றுக்கான உழைப்பு. பங்கொன்றுக்கான உழைப்புனா ஒரு பங்குக்கான ஆண்டுக்குரிய லாபம். எனவே ஆண்டுக்குரிய லாபத்தை கூறப்பட்ட சாதாரண பங்குன்ற எண்ணிக்கையால பிரிக்கணும். கூறப்பட்ட சாதாரண பங்குன்ற எண்ணிக்கை. இப்ப கணக்கீட்டு வீதங்கள் 5 விடயங்கள் கேட்கப்படுகி. முதலாவது உரிமை மீதான திரும்பல் வீதம்டா ஆண்டுக்குரிய உரிமை அதன் மேல் ஆண்டுக்குரிய லாபம் தர 100. இரண்டாவது வட்டி காப்பு வீதம், வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி அதன் கீழ் வட்டி. இங்க போடக்கூடிய வட்டின்னு சொல்றது ஆண்டுக்குரிய வட்டி. கடன் உரிமை வீதம் கடன் மூலதனம் அதன் கீழ் உரிமை மூலதனம் தர 100. கடன்பட்டோர் பொருள் வீதம் கடன் விற்பனையின் கீழ் சராசரி கடன்பட்டோர். பங்கொன்றுக்கான உழைப்பு ஆண்டுக்குரிய லாபத்தின் கீழ் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனத்துல எண்ணிக்கை. எல்லாரும் சமன்பாட போடுங்க, ஆன்சருக்கு போகும். இது டைரக்டா பதிவு செய்யறது மட்டும்தான், இலகுவான முறையில விரைவா பார்த்துக்கொள்ளும். ஆனா ஏற்கனவே காசு பாஜல் கூட்டுல தரப்பட்ட தகவல் எல்லாருக்கும் தெரியும், கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். அது அப்படி டைரக்டா போடுறது மட்டும்தான் கணக்கீட்டு விதத்துல காணப்படக்கூடிய விடயம். வேற 2 கணக்குகளும் ஒரே தகவலை அடிப்படையா கொண்டு பதிவு செய்யணும். குயிக்கா எழுதிக்கோங்க. பார்ட் 2 விடயங்கள்
உங்களுக்கு நான் ஃபார்மட் அடிக்கும் போது சமன்பாடுகள் போடும்போது கட்டாயம் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. சரியா? இப்ப தகவலை பாருங்க. உங்களுக்கு நிதிநிலைமை கூற்றும் தரப்பட்டிக்கு மேலதிக தகவலும் தரப்பட்டிக்கு. அப்ப நிதிநிலைமை கூற்றை வச்சுதான் பொதுவா காசு பாய்ச்சல் கூற்று, அடுத்தது மேலதிக தகவலை வச்சுதான் ரெண்டும் சேர்ந்து காசு பாய்ச்சல் கூற்று. ஆனா கணக்கீட்டு வீதம் உங்களுக்கு நிதிநிலைமை கூற்றுல தரப்படக்கூடிய விடயங்கள் தான் பொதுவா செய்யணும். அதோட சேர்த்து மேலதிக தகவல்ல ஒரு சில விடயங்கள் தரப்படும். அப்ப உங்களுக்கு தரப்பட்ட சகல தகவலையும் அடிப்படையாக கொண்டுதான் 2 வினாக்களும் செய்யணும். தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். எனவே முதலாவது பாருங்க, நமக்கு தேவையான விடயத்தை மட்டும் போடுவோம். எல்லாத்தையும் வாசிக்க தேவையில்லை. இப்ப முதலாவது சமன்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சு போடுங்க. முதலாவது உரிமை ஆண்டுக்குரிய லாபம் தர 100. ஆண்டுக்குரிய லாபம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி? வரிக்கு முன் லாபம் 1200, அதுல இருந்து 120 கழிச்செடுங்க, ஆண்டுக்குரிய லாபம் வரும். வரிக்கு முன் லாபம் 1200 120 போனா 1080, ஆண்டுக்குரிய லாபம் போட்டுக்கோங்க. ஆண்டுக்குரிய லாபம் 1080 தர 100, உரிமையை போடுவோம். உரிமைண்டா என்ன? எல்லாருக்கும் தெரியும். கூறப்பட்ட மூலதனம் அதோட ஒதுக்கங்களை கூட்டி வாரம். அப்ப பேப்பர்ல பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் நாங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். கூறப்பட்ட மூலதனம் 3600. அடுத்து ஒதுக்கங்களை கூட்டணும். ஒதுக்கங்கள்ல என்னென்ன விடயங்கள் வரும்? நிறுத்தி வைத்த வருவாய், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், பொது ஒதுக்கம். எனவே பேப்பர்ல பாருங்க, மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் தரப்பட்டிருக்குது, ஆரம்பத்துல தரப்பட்டிருக்கு, இறுதியில இல்ல. எனவே நிறுத்தி வைத்த வருவாய் பாருங்க, இறுதியில தரப்பட்டிருக்கு 1600 போடுவோம். மீள் மதிப்பீடு இறுதியில இல்ல, எனவே போட தேவையில்லை. பொது ஒதுக்கம் பாருங்க, இறுதியில தரப்பட்டிருக்கு 600. எனவே கூட்டி எடுத்தோம்னா உரிமை அண்மை வரும். கூறப்பட்ட மூலதனம் 3600, மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் இறுதியில தரப்படையில போட தேவையில்லை. நிறுத்தி வைத்த வருவாய் 1600, பொது ஒதுக்கம் 600. எனவே கூட்டி எடுங்க 5800 உரிமை ஆண்மை. எனவே உரிமையில போடுங்க 5800. ஆண்டுக்குரிய லாபம் 1080 தர 100, உரிமை மீதான திரும்பல் விகிதம் வரும். உரிமை மீதான திரும்பல் வீதம் சமன் உரிமையின் மேல் ஆண்டுக்குரிய லாபம் தர 100, உரிமை 5800, லாபம் 1080 தர 100. ஆன்சரை போடுங்க. 18.62 வீதம். 18.62 வீதம் அல்லது சுருக்கி 19 வீதம் போடலாம், பிரச்சனை இல்லை. சரியா? 18.62 வீதம். தசத்துல வந்தா பயப்பட தேவையில்லை, அப்படி போடுங்க. அப்படி இல்லையா 2 ஆன்சரையும் போடுங்க, சுருக்கியும் போடலாம். அடுத்து இரண்டாவது வட்டி காப்பு வீதம். வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி அதன் கீழ் வட்டி. வரிக்கு முன் லாபம் டிரெக்டா தந்திக்கிறான் பேப்பர்ல 1200, அது அப்படி போடுங்க. அடுத்தது சொல்லி தந்தேன், வட்டின்னு சொல்றது நமக்கு நிதியாண்டு இறுதியில 800 கிடைச்சிக்கு. நிதியாண்டு இறுதியில கணக்கு செய்யற டேட்ல தந்த வங்கி கடனுக்கு வட்டி போடலாது. சரியா? ஏண்டா அந்த காலப்பகுதி முடிவடைஞ்சிட்டு. எனவே ஆரம்பத்துல வாங்கின வங்கி கடனுக்கு தான் வட்டி போடணும். எனவே 800க்கு வட்டி போடலாது. 600க்கு ஆண்டுக்குரிய வட்டியை பாருங்க 60. எனவே அதுதான் ஆண்டுக்குரிய வட்டி. எனவே 1200 60 கூட்டி 60 பிரிங்க. எப்பொழுதும் வரிக்கு முன் லாபத்துல வட்டியை கூட்டி வட்டியை பிரிக்கிறது ஆண்டுக்குரிய வட்டி ஆகும். இப்ப எல்லாருக்கும் டவுட் வரும், ஏன் 80 போட மாட்டேங்கிறோம் 800க்கு கணிப்பிட மாட்டேங்கிறது. காசு பாய்ச்சல் கூற்றுலையே தெளிவா சொல்லி தந்தேன். நிதியாண்டு இறுதியில வங்கி கடன் பெற்றதால அதுக்குரிய வட்டியை பாக்குறது இல்லை. ஆனா வங்கி கடனா சேர்க்கலாம். எனவே வட்டின்னு சொல்றது 600க்கு பார்க்கணும், ஆண்டுக்குரியது 60. எனவே 1200 60 கூட்டி 60 பிரிங்க 21 தடவை. கணக்கீட்டு விகிதங்கள் என்ன செய்யணும்? வடிவங்களை சரியா போடணும். அது தியரியில படித்து தந்துக்கிறேன். எனவே வட்டி காப்பு வீதம் 21 தடவை. முதல் இரண்டையும் நோட் பண்ணுங்க, இறுதியான விஷயத்தை பார்த்துக் கொள்வோம். அடுத்தே பாருங்க, கடன் உரிமை வீதம். கடன் உரிமை வீதம் என்ன? உரிமை மூலதனத்தின் மேல் கடன் மூலதனம் தர 100. அப்ப உரிமை மூலதனம் எல்லாருக்கும் தெரியும். தம்பி உரிமை கண்டுபிடிச்சுக்கிறோம் 5800, அப்படி போடுங்க. தர 100. கடன் மூலதனம் என்ன? இணைப்பு விதத்துல படித்தந்தன். கடன் மூலதனம்னா நீண்ட கால கடன் மட்டும்தான் வரும்.
இப்ப நாங்கள் செய்யறது 2021 கணக்கு. இப்ப 2021 கடன் எவ்வளவு? 800 தரப்படி. வங்கி கடன் நாங்க எடுக்கலாம், வட்டி தான் கணிப்பிட முடியாது. எனவே வங்கி கடன் போடுங்க 800. அப்ப 5800 மேல் 800 தர 100. சரியா? கடன் உரிமை வீதம், உரிமை மூலதனம் 5800, கடன் மூலதனம் 800 தர 100. ஆன்சர் போட்டுக்கோங்க. 13.79 வீதம் அல்லது 14 வீதம். 13.79 அல்லது 14 வீதம். சரியா? மட்டும் தட்டி போடலாம் அல்லது தசத்துல போடலாம். அடுத்து பாருங்க, கடன்பட்டோர் பொருள் வீதம், கடன் விற்பனை சராசரி கடன்பட்டோர். மேலதிக தகவல்ல கடன் விற்பனை அவனே தந்திக்கிறான் 3500 தரப்படி மேலதிக தகவல்ல. எனவே போட்டுக்கோங்க 3500. சராசரி கடன்பட்டோர்னா என்ன? ஆரம்ப கடன்பட்டோரோட இறுதி கடன்பட்டோரை கூட்டி 2ஆல பிரிக்கணும். ஆரம்ப கடன்பட்டோரோட இறுதி கடன்பட்டோரை கூட்டி 2ஆல பிரிக்கணும். அப்ப உங்களுக்கு இறுதி மீதி கண்டுபிடிச்சு சொன்னேன். அதுல கொண்டு செல் பெருமதி தரப்பட்டுக்கு 270, 360. இது 90 வீதத்துக்குரியது. இது ஆரம்ப இறுதி கடன்பட்டோர் இல்ல, ஐய கடன் கழிச்சு வார பெருமதி. அப்ப 100 வீதம் கண்டுபிடிச்சு காட்டினேன். எப்படி? 300, 400 இதான் கடன்பட்டோர ஆரம்ப இறுதி பெருமதிகள். எனவே இது ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சா சராசரி கடன்பட்டோர் வரும். அப்ப 300 பிளஸ் 400 அது 2ஆல பிரிச்சா 350 சராசரி கடன்பட்டோர். சரியா? இப்ப கடன்பட்டோர்னா கொண்டு செல் பெருமதி தந்துகிறான், ஐய கடன் கழிச்சு வாரது, அது 90 வீதம். உண்மையான பெருமதி 300, 400. எனவே கூட்டினம்டா 700, 2ஆல பிரிச்சா 350. எனவே சராசரி கடன்பட்டோர் போடுங்க 350. எனவே 3500 350ஆல பிரிச்சோம்டா கடன்பட்டோர் பொருள் வீதம் தடவைகள் வரும் 10 தடவைகள். அடுத்த இறுதியான விஷயத்துக்கு போவோம். பங்கொன்றுக்கான உழைப்பு. ஆண்டுக்குரிய லாபம் பாருங்க 1080. கூறப்பட்ட சாதாரண பங்குகளோட எண்ணிக்கை தான் தேவை. தெளிவா சொல்லிக்கிறேன். ஒரு பங்குக்கான விடயம் அல்லது ஒரு அலகுக்கான விடயம் கண்டுபிடிக்கிறேன்டா எப்பொழுதும் மொத்தத்தை எண்ணிக்கையால பிரிக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க மேல 3 சைபர் கட் பண்ணா எண்ணிக்கையும் 3 சைபர் கட் பண்ணணும். மேல 3 சைபர் கூட்டினா எண்ணிக்கையும் 3 சைபர் கூட்டி போடணும். அப்பதான் ஒரு அலகுக்கு சரியா வரும். எனவே லாபம் போட்டோம் 1080. எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? சமன்பாடு தெரியும். கூறப்பட்ட மூலதனம் சொல்றது அந்த பங்குகள் எண்ணிக்கையால பங்குட விலைய பெருக்குனா. எப்படி? கூறப்பட்ட மூலதனம்டா எண்ணிக்கையால விலைய பெருக்கிறது. அப்ப எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? பங்குகள எண்ணிக்கை. கூறப்பட்ட மூலதனத்தை பங்குட விலையால பிரிச்சா எண்ணிக்கை வரும். கூறப்பட்ட மூலதனத்தை பங்குட விலையால பிரிச்சா. எனவே பாருங்க, நிதி நிலைமை கூட்டுல தந்திக்கிறான் கூறப்பட்ட மூலதனம் 3600. அதுல பெருமதி தந்திக்கிறான் ரூபாய் 12 பிராக்கெட்ல, அதாவது 12 தரப்படி. அப்ப 3600 12ஆல பிரிங்க, பங்குகள எண்ணிக்கை வரும். 3600 12ஆல பிரிங்க 300. 3 சைபர் கட் பண்ணி தான் தரப்படி. அப்ப 1080 லாபம், 300 எண்ணிக்கை. எனவே 300ஆல பிரிங்க. ஒரு பங்குக்கான பங்கு லாபம், அதாவது ஒரு பங்குக்கான உழைப்பு ஆண்டுக்குரிய லாபம் வரும். ஒரு பங்குக்கான ஆண்டுக்குரிய லாபம் வரும். எனவே 1080 300 பிரிங்க, அலகுக்கான ஒரு பங்குக்கான உழைப்பு ரூபாய் 3.6 அல்லது ரூபாய் 4. சரியா? இதோட கணக்கீட்டு விகிதங்கள் முடிவடையுது. இப்ப காசு பாய்ச்சல் கூட்டு டைம் எடுத்து சொல்லித்தாங்க. கணக்கீட்டு விதங்கள் நிறைய விடயங்கள் பார்த்துட்டோம், ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இது எல்லாருக்கும் செய்யலாம். இனி உங்களுக்கு கணக்கீட்டு விதங்கள் செய்யலாட்டையும் ஃபைனல்ல என்கிட்ட படிக்கக்கூடிய சால மாணவர்களும் கணக்கீட்டு விதங்களை ஃபுல் மார்க்ஸ் எடுப்பீங்க. ஏன்னா பாஸ்ட் பேப்பர் சொல்லி தந்துக்கிறேன், முதல் பேப்பர் பார்த்துக்கிறேன். அப்போ குயிக்கா செய்யலாம். காசு பாய்ச்சல் கூற்று உங்களுக்கு முதல் கேள்வி இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறதால பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு டைம் எடுத்து சொல்லி தந்தேன். சரியா? எனவே கணக்கீட்டு விதங்கள் சமன்பாடுகளை போடுவோம், பெருமதிகளை போடுவோம், பிரதியீடு செஞ்சா சரி. எனவே முதலாவது உரிமை மீதான திரும்பல் வீதம். உரிமை கண்டுபிடிச்சோம் 5800. ஆண்டுக்குரிய லாபம் 1080 தர 100. 18.62 வீதம்.
வட்டி காப்பு வீதம் வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி அதன் கீழ் வட்டி. வரிக்கு முன் லாபம் 1200 பிளஸ் வட்டி 60 அதன் கீழ் வட்டி 60 21 தடவைகள். கடனுரிமை வீதம் உரிமை மூலதனத்தின் மேல் கடன் மூலதனம் தர 100. உரிமை மூலதனம் 5800 கடன் மூலதனம் 800 தர 100 13.79 வீதம். கடன்பட்டோர் பொருள் வீதம் கடன் விற்பனைக்கு சராசரி கடன்பட்டோர் கடன் விற்பனை 3500 சராசரி கடன்பட்டோர் 350 10 தடவைகள். இறுதியா பங்கொன்றுக்கான உழைப்பு ஆண்டுக்குரிய லாபத்தின் கீழ் கூறப்பட்ட சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. எனவே 1080 கீழ் 300 3.6 ரூபா. சரியா? இப்ப சகல மாணவர்களும் இந்த பேப்பர் கிளாஸ்ல படிச்ச காசு பாய்ச்சல் கூற்று மற்றும் கணக்கீட்டு வீதங்கள் எல்லாரும் ரெக்கார்டிங் பார்த்து படிப்பீங்க. இன்றைக்குரிய கிளாஸ் உங்களுக்கு தொடர்ச்சியா லைவ் கிளாஸும் லைவ்ல செய்யப்படக்கூடிய விடயங்கள் ரெக்கார்டிங் தாரன் யூடியூப்ல அப்லோட் பண்ணி, அப்படி இல்லாட்டி தனியாக ரெக்கார்டிங் கிளாஸும் போடுறேன். இப்போ யூடியூப்ல பார்த்து படிக்கக்கூடிய சகல மாணவர்களும் என்கிட்ட பேமெண்ட் கிளாஸ்ல படிக்கிற மாணவர்கள் குரூப்ல இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் கட்டாயம் சொல்லிக்கோங்க இந்த பாடங்கள் கிளியரா. அடுத்தது யூடியூப்ல பார்க்கக்கூடிய சகல கமெண்ட்ஸ்ல போடுங்க, கிளியரா இல்லையா நிமிஷம் போடுங்க. சரியா? படித்தார விடயங்கள்ற உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க, பாடம் கிளியரானு போடுங்க. அடுத்தது யூடியூப்ல பார்த்து படிக்கக்கூடிய இலவசமா படிக்கக்கூடிய சகல மாணவர்களும் யூடியூப்ல உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பேப்பர் கிளாஸ்ல சந்திப்போம். பகுதி 2 விடயங்கள், அடுத்து பார்ட் 1 விடயம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.